ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றி எடுத்திருக்கேன். அண்ட் அதோட ஆர்கிடெக்சர் அண்ட் அதோட கிளாஸ் நேம் ஸ்பேசஸ் இன்ஸ்டன்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, லெகசி இப்போ லைக் மாடர்னாக எப்படி இருக்குது, முன்னாடி உள்ளது எப்படி, கமாண்ட் லைட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி டபிள்யூக்யூஎல் எப்படி யூஸ் பண்ணும், அட்டாக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ரெக்கானசஸ் கேதரி பண்ணுறது, எப்படி எனுமரேஷன்ஸ் பண்ணுறது, லைக் எப்படி டிஸ்கவரி பண்ணுறது, எப்படி நெட்வொர்க் மேப்ஸ் பண்ணுறது, எப்படி ஃபயர்வால்ஸ் ரூல்ஸ் அந்த இதெல்லாம் செக் பண்ணுறது, டிகாம் அண்டு இதுக்கும் ரிமோட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எப்படி என்ன டிஃப்ரென்ஸ், லேட்டர் மூமெண்ட் எப்படி எடுக்கிறாங்க. லைக் இங்கே வந்து C2 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் உபுண்டுவில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஷெல்லை எப்படி ஆக்சஸ் எடுக்கணுட்டு அப்படின்னு ஜஸ்ட்டு நான் ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். ஓகேவா. அண்ட் அஃபென்சிவ்ஸ் எப்படி இப்படிலாம் டூல்ஸ், அஃபென்சிவ் டூல் பொறுத்தவரைக்கும் நான் ஓனாக என்னோடய டூல்ஸ் வந்து ஒரு ஃப்ராக்மேன்ட்டு ஒரு டூல் மேக் பண்ணியிருந்தேன், அதை வச்சு ஓவர்வியூ காட்டியிருப்பேன். தென் MO4 ஃபைல்ஸ்னால் என்ன அண்டு எப்படி இதை வந்து டிஃபெண்டிங் பண்ணும் அப்படின்ட்டு நான் இங்கே சம் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரிலேட்டடான நீங்கள் இந்த வீடியோ போகும் ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் லீட், நான் திருப்பி சொல்லிடுறேன், இட் இஸ் லீட் ஆஃப் அனதர் வீடியோ. இது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா, நான் விபிஏல வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை வச்சு எப்படி ஒரு சிஸ்டம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, ஒரு பிபிடியில் எப்படி ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு லீடு. இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் அப்கமிங் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தயவு செஞ்சு இது கிளியராக பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து பர்சனலாக கோர்சஸ் எடுக்கிறேன். லைக் வந்து UIUX எடுக்கிறேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து பைத்தான் அண்டு ஜாவாவை நான் எடுக்கிறேன். ஸோ அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஆல்சோ எடுக்கிறேன். சைபர் செக்யூரிட்டியில் SOC லெவல் 1 எடுக்கிறேன். அப்புறம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்து வெப் API நெட்வொர்க் அசஸ்மெண்ட். ஓகேவா, தீஸ் ஆர் தான் எடுக்கிறேன். இஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட டீம் பண்ணலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி நான் சொன்னீங்கன்னா, இந்த WMI கான்செப்ட்டுங்கிறது, நான் இப்போ ஒரு எக்ஸலில் வந்து ஒரு மால்வேர் வந்து டெவலப் பண்ணுறேன், இல்லை ஒரு மால்வேர் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸலுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. ஸோ தட்ஸ் வே நான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எடுக்கிறேன். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறேன்னா தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி வந்து செக்யூரிட்டி ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும்தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ஒரு அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுனா, ஏன்னா ஒரு விண்டோஸில் என்ன நடக்குது அப்படியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சரி, ஓகே, லெட்ஸ் கம். WMI, வாட் இஸ் WMI? WMIனா என்ன, எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த வேர்டு, இந்த டேர்ம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா, கேட்டால் டவுட்டு தான். ஸோ WMIங்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா வச்சுங்களேன், WMI ஷார்ட்டாக சொல்லாதீங்க, விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லி பழகுங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது யார் கொண்டு வந்தால் கேட்டிங்கன்னா, அட் எண்ட் ஆஃப் டே மைக்ரோசாஃப்ட். ஓகேவா. ஸோ மைக்ரோசாஃப்டோட கோர் காம்பனண்ட் தான் WMI. இந்த WMI என்ன ப்ரொவைட் பண்ணுது, ஆக்சுவலாக என்ன தான் ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த WMI மூலயமா நம்மளால் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி, இந்த WMI ஆக்சஸ் பண்ணி சிபியோட பர்சன்டேஜ் பார்க்க முடியும், ரேம் ஆக்சஸ் பண்ண முடியும், டிஸ்கோ எவ்வளோ இருக்குது, சர்வீஸ் என்ன, சர்வீஸோட ஸ்டேட்ஸ் என்ன, ரன் ஸ்டேட்டில் இருக்கா, மேனுவல் இல்லை டிசபிளாக இருக்கா, மேனுவலாக இருக்கா, இந்த மாதிரி பார்க்குறது. ப்ராசஸ் ஸ்டேட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் அது மட்டும் பார்க்காம ஆல்ரெடி ரெக்கார்டான டீட்டெயில்ஸ், லைக் ஹார்ட்வேரோட டீட்டெயில்ஸ், சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், என்ன உங்கள் சிஸ்டமில் என்ன சர்வீஸ் இப்போ கரண்டாக என்ன ரன் ஆகிட்டுருக்கு, என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெய்லி ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. லைக் இப்போ வந்து எனக்கு இந்த WMIல என்னோடய ஃபேவரட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு AD சர்வர் வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் வந்து இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன்னா அதாவது WMIயில் வந்து இன்னொரு சர்வீஸ் இருக்கும். என்ன சர்வீஸ் கேட்டிங்கன்னா, WinRMன்னு ஒன்று இருக்கும், விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட்னு சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணுற மூலயமா நம்மளால் பவர் ஷெல்லில் வந்து ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து ஷெல்லில் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆல்ரெடி இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டால், பட் இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து ஷெல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வெப் ஃபார்மேட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் நிறையா இருக்குது, நான் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ WMIயோட ஆர்கிடெக்சர் என்ன. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி இதில் இந்த எக்ஸல் ஃபைல், எக்ஸல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட்ஸ், அதாவது இதாட்டி இன்டர்பிரேட் பண்ண முடியும், கம்பைலும் பண்ண முடியும். ஸோ ஹைப்ரிட்.
ஸோ ப்ரீவியஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நான் எக்ஸல் எடுத்திருப்பேன். எக்ஸல் எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த சைடே வருவேன். மேபி எடுக்கலனா கூட அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள், எடுத்திருப்பேன். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு இங்கே மேக்ரோஸ் நோக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு மேக்ரோஸ் போயிட்டு ஒரு மேக்ரோ நேம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து சப் ப்ரொசீஜர் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சப் ப்ரொசீஜரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ப்ரீடிஃபைண்டாக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா நான் கோடை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஷெல்னு கொடுத்து இந்த ஷெல்லை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான் சிம்பிளாக. இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா ஷெல்லை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா notepad.vba நார்மல் ஃபோக்கஸ் ஜஸ்ட்டு நார்மலாக ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி எப்பவும் போல் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+9 கொடுத்து Ctrl+8 கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட் பேடு க்ரியேட் ஆகிருக்கு. லைக் எகைன் நான் பண்ணி கட்டுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் பாருங்கள், ஸோ லெட்ஸ் 1 2 3. ஸோ இந்த எக்ஸலால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த எக்ஸலால் எப்படி ஒரு ஷெல்லை ஆக்சஸ் பண்ண முடியுது, இதுதான் என்னோடய கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க, இந்த எக்ஸல்னால் எப்படி ஒரு ஷெல்லை ஆக்சஸ் பண்ண முடியும்? இட்ஸ் லைக் நார்மல் ஒரு எக்ஸல். அந்த எக்ஸலால் ஒரு ஷெல்லை ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போது இந்த ஷெல்லை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா இதனால் ஏன் அதர் எக்ஸ்ட்ரா விண்டோஸோட அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ட்டு என்ன நிச்சயம்? ஸோ இங்கே ஒரு சீனே வரும், நான் சொல்கிறேன் போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கம் பேக் டு டாபிக். ஸோ இந்த WMA பொறுத்த வரைக்கும் WMAக்கு சம் சர்வீசஸ் இருக்குது, WMA ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இந்த CMC அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் ரெபாசிட்டரி சொல்லுவாங்க, அதுதான் WMA கன்சியூமர்ஸ். இப்போ எப்படின்னா இந்த WMA ஆர்கிடெக்சரில் ஆக்சுவலாக அந்த WMA ஆர்கிடெக்சரில் இந்த எக்ஸலுக்குள்ள VBA அதாவது விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் இந்த ஸ்கிரிப்ட் கோடு வழியாக நம்மளால் WMA ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா விண்டோ ஹோஸ்ட் ஸ்கிரிப்டிங் WHSன்னு ஒன்று இருக்கும், அது அது கீழே தான் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா VBA இருக்கும், ஓகேவா? இந்த VBA எதுக்குள்ளே இருக்கும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிளைண்ட்னு ஒரு கிளைண்ட் சைடில் இருக்கும். அதாவது WMA ஆர்கிடெக்சர் நான் காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த WMA வந்து VBA வந்து WMAலால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த WMAங்கிறது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதனால விண்டோஸை வந்து என்டையராகவே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது விண்டோஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே லைக் ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு ஷெல்லை கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஷெல்லுக்கு ஒரு ப்ராசஸ் புதுசாக ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ப்ராசஸை டிலீட் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும், ஓகேவா? அப்போ இந்த WMA சர்வீஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டேன், எங்கே பார்க்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா நான் இப்போ சர்வீஸ்னால் போய் காட்டுறேன். விண்டோ மேனேஜ்மெண்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட சர்வீசஸ் நான் போய் காட்டுறேன். ஏன்னா நான் வாட் ஆர் த சர்வீஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா WMA விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பெர்ஃபார்ம் த அடாப்டர், இது ஒன்று, இதுவும் WMA இங்கே போட்டிருப்பான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா WMA விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வேறு எங்கே இது வந்து நோட்டிஃபை ஆகும் கேட்டிங்கன்னா WMA இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். WMA டேட்டா அதாவது விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லேயும் WMA தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைஃப்பில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் WMA வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு சி கோட் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு C++ ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பைத்தான் இப்போ ஒரு VBA ஃபைல் ரன் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க, மேக்ரோ எனேபிள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து WMAயோட இன்ட்ராக்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணால் கூட WMA இன்ட்ராக்ட் ஆகும். எப்படி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ நான் பிஃபோர் சொன்ன மாதிரி WMAக்குள்ளே என்னென்ன இருக்கும் கேட்டிங்கன்னா ப்ரொவைடர்ஸ் இருக்கும் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். ரிலவெண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். நீங்கள் இப்போ வந்து ஒரு எனி டிஸ்க் வச்சுருக்கீங்க, எனி டிஸ்கில் கூட பின்னாடி நடக்கிற ப்ராசஸ். நான் இப்போ ஒரு நான் ஒரு எனி டிஸ்க் வச்சுருக்கேன்னா
இப்போ வந்து எனக்கு வந்து சர்வீஸ் வேணும். என்னோட எப்படி சொல்கிறது, என்னோடய சிஸ்டம் வந்து ரிமோட் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை என்னோடய சிஸ்டமை ஒருத்தவங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப WMA வரும். WMAல விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் இந்த கான்செப்ட் வரும். இதெல்லாம் வந்து சர்வீஸ். இந்த சர்வீஸ் வருதா, அப்போ வந்து இந்த சர்வீஸ் எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது டிபெண்ட் ஆன் சம் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான். இது வந்து ஒரு சினாரியோ, ஓகேவா? நான் வந்து சேம் இப்படியே இருக்கும்னு நான் சொல்ல. அண்ட் ஆல்சோ ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. கன்சியூமர்ஸ்னால் யார் கன்சியூமர்ஸ்? இப்போ வந்து இந்த VBAங்கிறது ஒரு கன்சியூமர். ஏன்னா இந்த VBAக்குள்ளனா இவங்க ஆக்சஸ் பண்ண டேட்டாஸ், என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ எல்லாமே அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ CIMA, அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் ரெபாசிட்ரிங்கிறது ஒரு ரெபாசிட்ரி. அந்த ரெபாசிட்ரியில் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம விண்டோஸை ஃப்ரம் த பூட் பண்ண OS போட்டதுக்கு அப்புறமேருந்து ஒரு சின்னதாக ஒரு சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். லைக் ஒரு DB இருக்கும், நம்மளுக்கே தெரியாமல் ஒரு DB இருக்கும். அது பேர்னா MOF, மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ரெட்ரைவ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். நம்மளுக்கு வந்து இந்த ரெப்போசிட்டரியில் சம் டேட்டாஸ்லாம் இருக்கும். என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் டேட்டாஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டேட்டாஸாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வேணும், நான் பார்க்கணும், இல்லை ஒரு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வேணும். எப்படின்னா, லைக் இன்னொரு கோடு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கோடு நான் வந்து எக்ஸிக்யூட், இது வந்து உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு மட்டும் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்கமிங்கில் என்னென்ன பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் VBA மட்டும் ரொம்ப கான்செப்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேங்க, ஓகேவா? நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கர்சர் மட்டும் லிசன் பண்ணி பாருங்கள். என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த எக்ஸலால் என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரெட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போது இது பின்னாடி என்ன நடக்கும்னா, விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலயமா இதை ஆக்சஸ் பண்ணிக்கும். லைக் வந்து அதோட சர்வீசஸ், அதோட இதுவே இப்போ எனக்கு என்னோடய ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும், இல்லை என்னோடய ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் வந்து நான் எனக்கு ரெட்ரைவ் பண்ணணும், இல்லை என்னோடய பயாஸோட பூட்டிங் டைம் நான் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் வந்து இருக்கும். அந்த ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். அது மூலியமாக கூட நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும், ஓகேவா? தென் WMAயோட ஓவர்வியூ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குன்னு ஓனாக வந்து ஒரு கொரி லாங்குவேஜ் இருக்குது. லைக் எப்படின்னா, இப்போ SQLனா SQL இருக்குது. SQL மாதிரி சேம் சிமிலாரிட்டி அதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே WQ விண்டோ கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு SOC அனலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லாக்லாம் ரெட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மெயினாக இந்த WMAலேருந்து லாக் எடுக்கிற மாதிரி மேக்ஸிமம் பாருங்கள். ஏன்னா முக்கால்வாசி அட்டாக்ஸ் நடக்குது இந்த டாட்டா டெக்னிக்ஸில். மெட்ரியோட அதிகமாக டாட்டா டெக்னிக்ஸ்லாம் வந்து முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் வந்து APTலாம் வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது இந்த விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு IT சப்போர்ட் ரூல் இருந்தாலும், இப்போ நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப் வந்து ஆட்டோமேஷன் பண்ணால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன், ஒரு டூல்ஸ் டெவலப் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டம் வந்து அவங்களாட்டி மானிட்டர் பண்ண முடியும் WMA வச்சு. அண்ட் இன்டெக்ரேஷன் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் WMA கூட. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த WMA ஏன் பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, இந்த WMA மூலிமா நிறையா APTனா அட்வான்ஸ் ரெசிஸ்டன்ட் 10. அதாவது இப்போ அவங்களாம் என்ன பண்ணால் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஹேக்கர்னு இப்படி வச்சுங்க, ஓகேவா? ஷார்ட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஓனாக இந்த ஷெல் கோட் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த ஃபிஷிங்லாம் பண்ணி நியூ வல்னரபிலிட்டிஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி அந்த அட்டாக் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இப்போது லைக் ஸ்டேட் ஸ்பான்சரோட ஹேக்கராக இருப்பாங்க. ஸ்டேட் ஸ்பான்சர்னால் இப்போ ஸ்பான்சருக்கு அந்த கண்ட்ரி வந்து ஸ்பான்சர் பண்ணி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் வந்து APT சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ரெசிஸ்டன்ட் த்ரெட் சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் குரூப் ஹேக்கர்ஸ், ஃபேமஸான ஹேக்கர்ஸ் குரூப். அதாவது இந்த விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வச்சு இவ்வளோ அட்டாக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? லைக் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க ரிமோட் ஹோஸ்ட்டில் இந்த பேலோட்ஸை. அப்புறம் இது அதிகமாக எங்கே அட்டாக் நடக்கும், இது வந்து அதிகமாக எப்படி நடக்கும் கேட்டிங்கன்னா, ப்ரெசிஸ்டன்ட் த்ரெட்டில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்டு அதாவது விண்டோ ADs வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன் கேதர் ரெட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச
நான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண ஏரியா வந்து இதோட எப்படி சொல்கிறது, த்ரெட் மேப்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ப்ரெசிஸ்டன்ட் த்ரெட்டில் அட்டாக்லலாம் பண்ணலாம். ரெக்கானசன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் சக்கையாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. எனிவேஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே, ஓகே. இந்த டபிள்யூஎம்ஐயோட ஆர்கிடெக்சரை நம்ம பார்த்தோன்னா வச்சுங்களேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் விபிஎம் மட்டும் எடுத்து எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுங்க, ஓகேவா? இப்போ நான் கிளைண்ட்டுனா இங்கே வந்து டபிள்யூஎம்ஐசி, அதாவது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கமாண்ட் லைன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதாவது டபிள்யூஎம்ஐசின்னு இருக்கும். அதாவது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கமாண்ட் லைன் சொல்லுவாங்க. இந்த இஎக்ஸ் என்ன பண்ணால் இட் இன்ட்ராக்ட் வித் பவர்ஷெல், ஓகேவா? இது வந்து பவர்ஷெல்லில் மட்டும்தான் அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகும். இந்த பவர்ஷெல் மூலியமாக நம்மளாட்டி நிறைய விஷயத்த பண்ண முடியும். இஃப் நீங்கள் வந்து என்னோடய பவர்ஷெல் வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பவர்ஷெல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் பவர்ஷெல்லில் நிறைய விஷயத்த டீட்டெயிலாக நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பேன் பவர்ஷெல்லில். இங்கே வந்து நான் டேரெக்டாக நான் கமாண்ட் ரன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலீங்கன்னா என்னோடய வீடியோஸில் பவர்ஷெல் இருக்கும், அந்த வீடியோ பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ்லாம் பாப்பப் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு GTA 5 கேம் விளாட்றீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு இந்த லைன், இந்த DL மிஸ்ஸிங், இந்த இதெல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி வரும்னா WS, அதாவது விண்டோ ஸ்கிரிப்டிங் ஹோஸ்ட்ன்ட்டு இதுதான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். WSHன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது மூலயமா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்டெலாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட் ஆகுறது. அதாவது விண்டோ ஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங்குள்ளே தான் VBA இருக்கும். இந்த VBAக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இந்த மாதிரி என்னோடய சிஸ்டமோட டிவைஸ் பிஃபோரே நான் சொல்லியிருந்தேன், என்னோடய சிஸ்டமோட டிவைஸ் நேம் வேணும். அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணால், இது போயிட்டு இது WQLன்னு ஒரு கொரி இருக்கும். அதாவது விண்டோ கொரி லாங்குவேஜ்னு ஒன்று கொரி லாங்குவேஜ் இருக்கும். அந்த கொரி லாங்குவேஜ் என்ன பண்ணால், ஓகே, இந்த WQL நான் முன்னாடியே சொன்னேன். இந்த WQL உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து டிபி லைக் வந்து இது எப்படி ஒரு நார்மலாக நம்ம ஒரு ரிலேஷன் டேட்டா பேஸ் வச்சுருப்போமோ அந்த மாதிரி என்ன இருக்கும், ஓகேவா? ப்ரைமரியாக அது என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து நம்ம மூலயமா நம்மளால் ரெட்ரைவ் பண்ண முடியும். டேட்டாஸ்லாம் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கும் நம்மளாட்டி எடுத்துகிட்டு போடும். இது எப்படி எந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் அதிகமாக பண்ணுவோம்னா, WMA கிளாஸஸ்னு ஒரு கிளாஸஸ் இருக்கும். அது என்ன ப்ரோ WMA கிளாஸஸ்? அது எனக்கு புரியல. ஏன்னா கிளாஸஸ்லாம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா போக பார்க்கலாம். இந்த WMA கிளாஸஸ்னு ஒரு இடத்துல இருக்கும். இது அப்டோ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபைன் பண்ண முடியும். லைக் 10 GB நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் ஈஸியாகவே. அதுக்கு மேலே ஃபைன் பண்ணலாம். பட் ஒரு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டூல்ஸாக நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்டு இது வந்து கேட்டிங்கன்னா கேசண்ட்ரா கொரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, இது வந்து ரிலேஷன் டேட்டா பேஸ் மாதிரிங்க. இது வந்து நான் ரிலேஷன் டேட்டா பேஸ் மாதிரி, லைக் NoSQL மாதிரி, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, லைக் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான இருக்கும். இது நான் உங்களுக்கு ஸ்பெல்லிங்க்கு நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா கொஞ்சம் குழப்பம். கசண்ட்ரா CASSNDRA கசண்ட்ரா கொரி லாங்குவேஜ். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் அதோட நேமுங்க. இதுதான் அதோட நேம், CQL சொல்லுவாங்க. சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, WMAQL நம்மளால் சிஸ்டமோட டார்கெட் டேட்டா, இந்த WMA கிளாஸஸில் உங்களுக்கு என்னென்ன டார்கெட் டேட்டாஸ்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். லைக் அதிகமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு நோட் பேடு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேட்டிங்கன்னா, WQL விண்டோ கொரி லாங்குவேஜில் வந்து விண்டோ சிஸ்டம்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் கிடைக்கும், பட் கொஞ்சம் சிமிலராக இதெல்லாம் அதிகமாக டார்கெட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டார்கெட்லாம் என்ன இருக்குன்னா, CPU, RAM, OSோட டீட்டெயில்ஸ், இன்னும் அண்ட் எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அண்டு இதோட சின்டாக்ஸ் கூட எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, SQLோட சப்செட் மாதிரி இருக்கும்.
காசண்ட்ரா வந்து கேட்டிங்கன்னா டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாரு பார்த்தீங்கன்னா, நான் கீழே எழுதுறேங்க வம்பு. அதிகமாக இதோட டார்கெட் எப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டாஸ்லேருந்து தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ரெட்ரைவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் டேட்டா யூசர், லைக் அவங்களுக்கு யூசரோட ப்ரொஃபைல், அது மட்டும் இல்லாமல் லாக்ஸு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது இந்த சிக்யூஎல்லாம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அண்ட் நான் முன்னாடியே ப்ரிவியூ சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம பார்த்தோமா, இதுக்கு ஓவர். அண்ட் இதுக்குள்ளே இன்னொன்று விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் மெயின். இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டமாக ஷெல் எடுக்கிறேன். எப்படி ஷெல் எடுக்கிறேன்னா, லைக் ஒரு சின்ன ஒரு குட்டியாண்ட ஒரு விஷயம் அவன் பார்த்துரும். ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு விஷயம் மட்டும் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, எரேஸ் பண்ணிடுச்சு. எவ்ரிதிங் கிளியர். நவ் I went to go my local disk D. ஓகே, ஐ திங்க் என்னோடய ஆன்டிவைரஸ் செட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். பைபாஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு ராம் ஸ்கிரிப்ட் தான். இது ஒரு சினியர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறதுனால நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய சின்ன தம்பி மாப்பிள்ள உபோன்டோ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து என்னோடய இந்த டெர்மினல் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கோடுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்னோடய ஷெல் மட்டும் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இது வந்து WMA ஆக்சஸோட. இங்கே என்ன டார்கெட் கேட்டிங்கன்னா, இது அந்த ஷெல் கிடையாது, லைக் இது வேறு மை ஷெல். ஓகே, திஸ் இஸ் மை ஷெல். ஸோ இது எப்படி இருக்குன்னா, டேரெக்டாக வந்து நமக்கு இங்கே நம்மளோட LOS, அதாவது நம்மளோட லிசனர் IP அட்ரஸ் கொடுத்துடணும். தென் சேம் டைம் நம்மளோட போர்ட் கொடுத்துரும். நான் இங்கே வந்து எப்பவும் போல் நெட்கேட்டில் ரன் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு IPA கொடுத்துட்டு என்னோடய IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ மென்ஷன் மை IP அட்ரஸ். எல்போர்ட்டில் 4444 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன், தட்ஸ் ஃபைன். நோ சாரி, அங்கே உபுண்டுவில் வந்து நான் நெட்கேட் NC-LLVNP என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலான்னா தயவு செஞ்சு பாருங்கள், ஏன்னா பவர்ஷெல்லே நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போர்ட் கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணணும், இது வந்து பவர்ஷெல்னா நான் பவர்ஷெல்லே இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோடய பவர்ஷெல் வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதெல்லாம் மேக்ஸிமம். ஸோ இங்கே எப்படி ஆகிடாகும், நான் ஜஸ்ட்டு இப்போதைக்கு இதில் வந்து நான் ஒன்றா சொல்லித்தரப்போகிறேன். இங்கே வந்து நம்ம WMI பார்க்கறதுனால WMI ரிலேட்டடாக நான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷெட்யூல் டாஸ்கில் வந்து சிஸ்டம் பேக்ஃபால்ஸ் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே வந்து இன்வொர்க் மெத்தடில் வந்து WMI மெத்தடில் கிளாஸ் இதுதான் கொரி நான் சொன்னேன்னா WKL, அதே விண்டோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் சொன்னேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிளாஸ் விண்டோ 32 ப்ராசஸ் கிரியேட் த ஆர்குமெண்ட் லிஸ்ட் டேரக்ட் ஷெல். அதாவது இங்கே நான் வேரியபிள் வச்சுருக்கேன் டேரக்ட் ஷெல்ன்ட்டு. ஸோ இந்த டேரக்ட் ஷெல் வந்து எனக்கு கால் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் வந்து ஸ்லீப் ஆனதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் டாஸ்க்லேருந்து டிலீட் ஆகிடும் அந்த கால் பண்ணதுக்கப்புறம், டெப்ளாய் ஆனதுக்கப்புறம். அப்புறம் செல்ஃபாகவே வந்து டிலேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டார்கெட்டு. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் 1 PS, அதாவது பவர்ஷெல்லோட இது கொடுத்துக்கிறேன் ஃபார்மேட்டு. ஓகே, இதுக்குள்ளே வந்து எடிட் பண்ணி ஐ பேஸ்ட் ஆன் மை கோட், தட்ஸ் ஆல். லைக் இப்போ பாருங்கள் இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு. ஓகே, இது வந்து பேக்ரவுண்டில் அப்படியே வா. ஓகே, இப்போனா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வெப் பேஸ்டு ஸ்டாண்டர்டில் வந்து டிகாம் பார்ப்போம். இப்போ டிகாமுக்கும் நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்னடா லிங்க்கு அப்படி கேட்டிங்கன்னா, பின்னாடி லிங்க் இருக்குது. ஏன்னா
காமுங்கிறது காமனோட ஆப்ஜெக்ட் மாடல். அந்த காமனோட ஆப்ஜெக்ட் மாடலில் நிறையா மார்ஷலிங் அன்மார்ஷலிங் நிறையா கான்செப்ட் வரும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சிஸ்டமும் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு WMI வரும். WMI இப்போ வந்து ரிமோட் பவர்ஷெல்லில், அதாவது பவர்ஷெல்லில் வந்து ரிமோட்டாக பண்ணுறேன், இல்லை WMI ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லை டிகாம் வந்து இங்கே சர்வீஸ் பின்னாடி பிகனில் நடக்கும். ஓகேவா? அது ஜஸ்ட்டு நான் இந்த ஷெல்லு பின்னாடி டிகாம் இருக்குது அப்படிங்கிறது நான் டேரெக்டாக சொல்லிட்டு போகலாம். பட் ஒரு ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போவோமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். அவ்வளோதாங்க. ஸோ அங்கே வந்து நான் ஷெல் ஆக்சஸ் எடுத்துட்டேன். அண்ட் இப்போ நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அந்த இது இருக்காது. என்னோடய இந்த test.13 கொடுத்தேன்னா அது வந்து செல்ஃபாகவே செத்து போயிருக்கும். சரி, ஓகே, ஃபைன். நான் இப்போ இங்கேருந்து என்னோடய சிஸ்டம்மை வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன கொடுத்தேன்னா என்னோடய ஷெல் ஆக்சஸ் வந்துடும். தென் நீ யாரா அப்படின்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்தே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இது பேர் தான் பின்னாடி நடக்கிற, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது பின்னாடி டிஸ்ட்ரிபியூட்டட் காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் நடக்கும். என்ன ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து சிங்கிள் த்ரெட் இருக்குது, மல்டி த்ரெட்டிங் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி த்ரெட் அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சிங்கிள் த்ரெட் அபார்ட்மெண்ட், மல்டி த்ரெட் அபார்ட்மெண்ட், அது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் கான்செப்ட்னா டிகாமில் வருது. ஓகேவா? இப்போ அதாவது ஒன்றும் இல்லை, ரிமோட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் வந்து அதாவது விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட்டில் சர்வீஸில் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் பவர்ஷெல்லில் ஆல்சோ ரிமோட்லேயும் நடக்கும். இது வந்து மேபி நான் சொன்னது ஃபாஸ்ட்டாக கூட இருந்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு செக் அவுட் பண்ணிங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி இட் இஸ் ஐ கிவ் எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் இந்த டிகாம், அதாவது சிங்கிள் வேலை பண்ணுறது, இப்போ கோட் எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே காமில் வரும். காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வரும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னால் இப்போ நெட்வொர்க் ரிலேட்டடாக இருக்கிற சிம்பிளாக எப்படி நான் வச்சுங்க, நெட்வொர்க் ரிலேட்டடாக ஒரு ரிமோட் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக டிகாம் நடக்கும். ஓகேவா? இப்போ இங்கே வருவோம். இங்கே வந்தால் WMI சர்வீஸ் இருக்குது. இந்த WMI சர்வீஸ் மூலயமா என்னால் வந்து அகெயின் ஒன்ஸ் மோர் நான் அந்த கோடை ரன் பண்ணி காட்டினா புரியும். நான் வேறு ஆஃப் பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஜஸ்ட் ஐ கோ டு ரன் அகெயின். ஓகே, test.1.ps1 edit. இந்த எடிட் கொடுத்துட்டானா? ஓகே, பவர்ஷெல்லே டேரெக்டாக எடிட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஃபைன். ஓகே, லிசனர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பவர்ஷெல்லையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, டெப்ளாய்மெண்ட் ஆகிடுச்சு. ஃபைனல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய சிஸ்டமில் இருக்கிற பயோஸோட இன்ஃபர்மேஷன் நான் எடுக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. பயோஸ் இதெல்லாம் என்னான்ட்டு நான் உங்களுக்கு போக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இது ஜஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு ரிமோட்டில் இருக்கேன். ஓகேவா? இது வந்து இது வந்து என்னோடய டார்கெட். அவர் என்ன பண்ணுறாரு, என் சிஸ்டம் ரிமோட்டாக எடுத்து வச்சுருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னோடய சிஸ்டமில் பூட்டிங் ப்ராசஸ் எங்கே இருக்குது, அதாவது லாஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஹி வாண்ட் டு செக். ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, லைக் அதாவது கெட்டுன்னு கொடுத்துட்டு, அதாவது காம்பனண்ட் சொல்லி காமில் வந்து காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் வரும். இதில் வந்து சிஐஎம்மில் வந்து இது வேறு கன்ஃபியூஸ் ஆகிடுது ரெண்டுக்கும் ரிலவெண்ட் பண்ண. அதாவது இது வந்து காமன்
இன்ஃபர்மேஷன் மாடல் சொல்லுவாங்க. இந்த கெட் காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் என்னோடய லாஸ்ட் பூட்டிங் டைம் என்ன இப்படி நான் செக் பண்ணிக்கலாம். அதை எல்ஸ் நான் எப்படி செக் பண்ணேன்னா டேரெக்டாகவே என்னோடய செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்னோடய ஆப்ஜெக்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அப்படியே மொத்தமாக நான் இப்படி கூட கால் பண்ணி ரெட்ரைவ் பண்ண பார்க்கலாம். எல்ஸ் இது வாட் ஹேப்பன், இது வந்து என்னோடய சிஸ்டமில் பண்ணியிருந்தால் ஒர்க் அவுட் இருக்கணும் என்னோடய ஷெல்லேருந்து. இது டபிள்யூஎம்ஐலேருந்து நான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, டபிள்யூஎம்ஐ இது ரெண்டுமே சிமிலர் டூனா ஒர்க் ஆகும். சின்ன டிஃப்ரென்ஸ்னால் அதாவது இந்த சிஐஎம் இந்த காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரிமோட்லேருந்து என்னோடய லாஸ்ட் பூட் டைமை நான் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். கரெக்டாக என்னோடய லாஸ்ட் பூட் டைம், என்னோடய சிஸ்டம் வந்து லாஸ்ட்டாக எப்போ பூட் பண்ணேன் அதோட பூட்டிங் டைம் வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதுக்கு எப்படி என்னோடய சிஸ்டமுக்கு பூட்டிங் டைம் தெரியும்? இந்த பூட்டிங் டைம் எங்கே இருந்துச்சு, யார் வந்து கொடுத்துட்டு போனா, இதுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த விஷயம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படியே இங்கேருந்து கீழே வருவோம். கீழே வந்தால் டபிள்யூஎம்ஐ சர்வீஸ் இருக்குமா, அந்த டபிள்யூஎம்ஐ சர்வீஸ் வந்து எங்கே போகும்னா டபிள்யூஎம்ஐ சர்வீஸ் வந்து அதாவது டபிள்யூஎம்ஐ ஆர் காமன் இன்ஃபர்மேஷன் ரெப்பாசிட்டரி போகும். இந்த காமன் ரெப்பாசிட்டரியிலனா வந்து நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதாவது விண்டோஸோட இன்ஃபர்மேஷன் பாதி இன்ஃபர்மேஷனும் ஒரு டிபி மாதிரி உள்ளே கிடக்கும். ஓகேவா? இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே நம்மளோட ஹார்ட்வேரோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை டிரைவரோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். சரி, எங்கே கிடக்கணுமா ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுமா? ஜஸ்ட்டு ஒரு ட்ராவல் போய்ட்டு வருவோம். ஓகே, ஒரு ட்ராவல். இது ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட செட்டிங்ஸில் போய்ட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போய்டுங்க. இதெல்லாம் நான் என்னோடய படித்த நோட்ஸ் இங்கே போய்ட்டு என்னோடய படித்த நோட்ஸ்னால் நான் அப்படியே உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன் போய்ட்டுங்க. சர்வீஸ் அப்ளிகேஷன் போய்ட்டு டபிள்யூஎம்ஏ கண்ட்ரோல்ஸ் போய்ட்டு இங்கே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கே ரைட் கிளிக் கொடுத்து சப்போஸ் சொல்லனா ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் கொடுங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டிங்கன்னா இங்கே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸிங் ஸ்கிரிப்ட்னு போட்டு உங்களுக்கு சிஐஎம் அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் வெர்ஷன் 2னா இருக்கும். இது எப்போதுமே வெர்ஷன் 2னா. அதேமாதிரி இதுதான் ரூட். நம்ம சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்கும். இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்த பார்க்காதீங்க. வாட்ச் திஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் நம்மளோட பவர் ஷெல்லோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை டெர்மினல் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லை, நம்மளால் டபிள்யூஎம்ஐ ஆக்சஸ் பண்ணுற மூலயமா ஒரு ஷெல்லேருந்து எல்லாத்தையும் நம்மளால் க்ரியேட் கூட பண்ண முடியும். இட் வில் பி ஹேப்பன். ஸோ இது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். லோக்கல் குரூப் பாலிசியில் எடிட்டரில் பார்க்கலாம். அண்டு நீங்கள் வந்து இப்போ வேறு எங்கே பார்க்கலான்னா உங்கள் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிட்டு பவர் ஷெல்லில் 32 எடுத்தோடனே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணாவே உங்களுக்கு 32 சிஸ்டம் லொக்கேஷனில் இருந்தால் உங்களுக்கு ரன் ஆகும். இங்கே போய்ட்டு எல்எஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா அதாவது எல்எஸ் வெப் WBEMனு கொடுங்க. நான் அப்போ அப்கமிங்கில் என்ன அது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே போய்ட்டிங்கன்னா MOFன்னு அதாவது மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட்லாம் இருக்கும். இதுக்குள்ளே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா MOF மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் எல்லாமே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணால் இது மிடில் மேன் மாதிரி நம்மளுக்கு இங்கேருந்து ரெட்ரைவ் பண்ணிவிட்டு என்னோடய லாஸ்ட் போட்டிங் டைம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த WMA நான் முன்னாடியே பார்த்தேன், இதோட ஸ்கீமா பார்த்தோம்ல, ஸ்கீமானா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது கொரி ஆக்சஸ் பண்ணி நம்மளோட WMA ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக நான் என்ன பண்ணேன்னா அதாவது இது எல்லாமே இந்த சிம் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து CIM அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருந்து அடங்கும். அதுக்குள்ளனா இது வந்து வெர்ஷன் 2லனா இருக்கும். இந்த ரெப்பாசிட்டரியோட இன்ஃபர்மேஷன் அதிகமாக வெர்ஷன் 2லனா இருக்கும். ஓகேவா? லைக் ஒன் மோர் அகெயின், நான் இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துருந்து நான் காட்டுறேன். லைக் இப்போ அட்டாக்கர் வந்து வாட் ஹி கன்சிடர் இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய சிஸ்டமில் ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன இவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா
இது ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம இது பண்ணுங்கள் இன்வொர்க் மெத்தட், அதாவது இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்து Win32ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து நேம் என்ன நேம்னா க்ரியேட்னு ஒரு நேம் இருக்குது. அதில் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட்டில் வந்து Window32ன்னு ஒரு கால்குலேட்டர் ஒரு EXE இருக்குது. அதை வந்து இப்போ என்னோடய சிஸ்டமில் ரன் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து என்னோடய அட்டாக்கர் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உபுண்டு வந்து இவர் தான் என்னோடய அட்டாக்கர் வந்து இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரும் இல்லை. இவர் நார்மல் யூசர் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர்னா ஓகேவா. அப்போ அட்டாக்கர் நினச்சா என்னோட சிஸ்டமில், அதாவது WMI விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலயமா அதில் இருக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, கிளாஸ் யூஸ் பண்ணி Win32ங்கிற ஒரு ப்ராசஸ், ஏன்னா இதுலனா நமக்கு நிறைய ப்ராசஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணி அவர் அனுப்பிச்சோன்னா ஆர்குமெண்ட் மூலயமா என்னோட கால்குலேட்டர் ஈஸியாக ரன் பண்ண முடியும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருமா? ஓகே, சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேட்டர் எனக்கே தெரியாமல் அட்டாக்கர் வந்து என் சிஸ்டமில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் நான் என்ன முழிப்பேன், என்னடா சம்மந்தமே இல்லாமல் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகுது, மேபி கிளிச்சாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி அவரோட மால்வேர் ரன் பண்ண வைக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண வைக்கலாம். பெர்சிஸ்டன்ட் அட்டாக், அந்த அட்டாக்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமோட கனெக்டிவிட்டி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் போக நான் உங்களுக்கு டெப்டாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தர பார்க்குறேன். ஓகேவா. அந்த ப்ரொவைடர்ஸ்குள்ளே சம் DL எல்லாம் இருக்கும். அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் அண்ட் Window32 மாடல்னு ஒன்று இருக்கும். இந்த DLL ப்ரொவைடர்ஸ் மூலியமாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வி கேன் கெட். அண்டு இதில் வந்து சம் ஃபேக் DLL ப்ரொவைடர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க அவங்க சிஸ்டமே என்டையராகவே. அது அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், ஜஸ்ட்டு ஓரியன்டாக என்ன தெரிஞ்சுக்கிட்டா போகும். அண்ட் இதுக்கு வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல நீங்கள் படிக்கிறப்ப, நான் வந்து நிறைய பிளாக் படித்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். DMTFSன்னு இருக்கும், ஷார்ட்டாக அப்படி இருக்கும். என்னடா எல்லா இடத்துலையும் ஷார்ட்டாக கொடுத்துருப்பான், நிறைய இடத்துல கொடுத்துருக்க மாட்டான். ஸோ அப்போ நானே ரிசர்ச் பண்ணுறப்பனா எனக்கு தெரிஞ்சது இது பேர்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸில் எப்படி சொல்லுங்கள், சம் காம்பனண்ட்லாம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இப்போ வெப் ஓரியன்டாக பண்ண போகிறாங்க. இப்போ லைக் ISS சர்வர் இப்போ பண்ண போகிறாங்க, இல்லை AD சர்வர்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த AD ஓரியன்டாக இருக்குன்னா, இப்போ அதிகமாக இது வெப் ரிலேட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா இது இருக்கும், WEB சொன்னேன்னா, அதாவது வெப் பேஸ்டு என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து CIM இருக்கும். CIM நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காமன் இன்ஃபர்மேஷன் மாடல், ஓகேவா. அண்ட் இது வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னா, இதுக்குள்ளனா நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும், ஓகேவா. அதுக்கும் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் WMICங்கிறது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். லைக் இது வந்து ஒரு இன்டர்னல் டூல். இது மூலயமா வந்து உங்களோட சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால் கெட் பண்ண முடியும். லைக் WMIC அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டில் வந்துடுவீங்க. இதை விட WMIC ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா, ப்ராசஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இட் டேக் சம் டைம். இங்கே கொடுக்கறதுனால என்னோடய சிஸ்டமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு எடுத்துன்னு கொடுக்கும். அண்டு இது கொஞ்சம் அலைன்மெண்ட் இதுவாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப் கமாண்ட் மாதிரி, என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் என்னால் அலையாசி இருக்கும், என்னென்ன அசோசியேட்ஸாக இருக்குது, என்னால் க்ரியேட் கூட பண்ண முடியும், ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ப்ராசஸ் டெலிட் பண்ண முடியும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், விண்டோட யூட்டிலிட்டி டூல்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம் சிம்பிளாக சொல்ல போனால். பட் ஆனால் இது வந்து நிறைய பேர் தப்பாக விதமாக யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு அட்டாக்கராக இருக்கிறப்ப. அண்டு இதோட பாயிண்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, விண்டோட 19 அந்த வெர்ஷன்ஸ்லேயே வந்துருச்சு. அண்டு இது வந்து விண்டோட 20ஸ்லேருந்து அப்போலேருந்து இது டிஃபால்ட்டாக எனேபிளாக ஆகி தான் வரும். இந்த WMI பொறுத்த வரைக்கும் WMI இந்த கொரியை வந்து ஆல்சோ எனேபிளான ஆக்கும். சிஸ்டம் அட்மினாக இருக்கட்டும், லோக்கலாக இருக்கட்டும், இல்லை ரிமோட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஆப்டைன் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுனா, லைக் சிஸ்டம் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ரெசிஸ்டியாக இருக்கட்டும், டேக் ஓவர் பண்ணுறதுனா, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது கையில் இருக்கும். நான் முன்னாடியுமே என்ன சொன்ன மாதிரி WMIயில் சம் ஸ்பேசஸ் இருக்குது. லைக் இது ஒரு ஆர்கனைஸாக ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னு சம் ஹைரார்க்கி இருக்குது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ். கொஞ்சம் நேம் ஸ்பேஸ்க்குள்ளனா ரூட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நான் ரியல் டைமாக
உங்களுக்கு அந்த இது காட்டினா கொஞ்சம் புரியும். நான் முன்னாடி சொன்னேண்ணா, இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸில் எனக்குன்னு ஒரு ரூட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட், இதுதான் நம்மளோட ரூட் நேம் ஸ்பேஸோடது. இது வேணுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்மளாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த ரூட் கீழே இப்போ நான் ஒரு நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், இல்லை இது கீழே நிறைய கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கிளாஸஸ் வழியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, எனக்கு ரூட்டில் இருக்கிற எனக்கு இப்போ நெட்வொர்க் ஓரியன்டாக வேணும். இப்போ நெட்வொர்க் ஓரியன்டாக வேணும்னா நெட்வொர்க் ஓரியன்டாக நான் பார்க்க முடியும். இல்லை நான் வந்து இப்போ லைக் எப்படி சொல்ல WMI, இது வந்து நம்மளால் ஃபுல் ஆக்சஸாக பார்க்க முடியாது. இதுக்கு வந்து WMI எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். அது மூலியமாக நம்மளால் நிறைய விஷயத்த பார்க்க முடியும். ஸோ இதுக்குன்னு சம் கிளாஸஸ் இருக்கும், டிரைவர்ஸ் இருக்கும், இதுக்குன்னு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வைஸாக நம்ம கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் வே டேக்கிங் ஃப்ரம் ப்ராக்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து இந்த கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பவர்ஷெல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க தயவு செஞ்சு என்னோடய வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா. அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுக்காக கெட் கமாண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்ப்போம். இந்த கெட் கமாண்டுங்கிறது நான் வந்து என்னென்ன கமாண்ட் இருக்குது அப்படின்னு நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சா இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த கெட் கமாண்ட் ஐஃபன் கமாண்ட் டைப், என்ன கமாண்ட் டைப், கமாண்ட் லெட், என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்கோ எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு. அதாவது WMI விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓரியன்டாக என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, பேராமீட்டர்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஓகே, நாட் ரெகக்னைஸா, சாரி, இந்த கெட்டு போட்டேன், அந்த கெட்டு போடணும். இது வந்து CI இது சொல்லுவாங்க, அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல், அதில் உள்ளது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா கெட் கமாண்ட் -நேம் CI. நேமில் வந்து நான் வந்து காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் கொடுத்துருக்கேன். காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் வந்து கமாண்ட் டைப், கமாண்ட் லெட், அதோட இது சொல்லு, கமாண்ட் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்கோ எனக்கு காட்டு. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற கமாண்ட்ஸ். இப்போ நான் அதே இதை வந்து WMI கொடுத்துட்றேன். இந்த இடத்துல WMI நான் அப்படி கொடுக்கணும், அதில் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ WMI கொடுக்குறப்ப WMIயோட கமாண்ட்ஸ் இது நம்ம அதிகமாக மேஜராக ரூல் பண்ணுறது வந்து எங்கே ரூல் பண்ணுவோம், நம்ம அதிகமாக எந்த இடத்துல ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக WMI கெட் இந்த இடத்துல இந்த 2 இடத்துல மேஜராக நம்ம மேஜராக எங்கே நம்ம ப்ளே பண்ணுற இடம் கேட்டிங்கன்னா, மேஜராக இந்த இடத்துலனா, இந்த 2 இடத்துலனா நம்ம ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் கெட் CM கிளாஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் அண்டு இதில் வேறு எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ரெசிஸ்டன்ட் சைடில் அட்டாக்கில் கவர் பண்ணுறது. அண்டு இது ஆல்சோ, இதுவும் ப்ரெசிஸ்டன்ட் சைடில் வந்து அட்டாக்கில் வந்து பண்ணுறது. இங்கே வந்து அதோட வெர்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அண்ட் சோர்ஸ், இங்கேயும் யார் சோர்ஸ்னு போட்டிருப்பாங்க, அந்த கமாண்டோட வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு அந்த கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அது நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து CI காமன் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற காமன் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த கமெண்ட் மூலியமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். த்ரூ எது வழியாக, பவர்ஷெல் வழியாக. அதே மாதிரி இப்போ நான் WMI ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃப்ளேவரபுளாக இருந்தால் கூட எனக்கு அப்போ இந்த கமெண்ட் லிட்ஸ் வழியான நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கெட் WMI ஆப்ஜெக்ட், அதாவது WMIங்கிறது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் கால் பண்ணோம். அப்போ அது நான் பண்ணி எனக்கு ரொம்ப இது பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக கெட் CI, அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல், கெட்டுக்கு பதிலாக நார்மலாக ஜின்னு கொடுத்துருங்க. கெட் WMI
அவ்வளோதான். இதுதான் ஷார்ட். நான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் ஷார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஷார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது போய் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் என்னென்ன நேம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக WMI, அதை கெட் WMI என்னென்ன WMIயில் நான் கிளாஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் இருக்கும், நான் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு இங்கே கிளாஸ்னு கொடுத்துட்டு என்னோடய கிளாஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லையா நான் ஜஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் பயோஸ்னு கொடுக்குறேன். என் பயோஸ் வருமே. சரி ஓகே, அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நான் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து கிளியர் கொடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, நேம் ஸ்பேஸஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் ஃப்ளேவராக இருந்தேன்னா, அதாவது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா WMI, அதாவது இங்கே வந்து WMI கெட் ஆப்ஜெக்ட் இப்படி கொடுத்தாலும் சேம் தான். கெட் WMI ஆப்ஜெக்ட் இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோவுக்காக நான் ஷார்ட்டாக WMI, ஏன்னா ரொம்ப ஹவர்ஸ் போனால் யாரும் பார்க்க மாட்றாங்கன்ட்டு ஜஸ்ட்டு நான் இப்படி கொடுத்துக்கிறேன். WMI நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்னால் என்னோடய நேம் ஸ்பேஸில் என்னென்ன ரூட், அதுக்குள்ளே என்ன கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் வந்து என்னோடய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்கோ அந்த நேம்ஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து ரிட்ரைவ் பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிறதுலாம் இதுதான். ஸோ இங்கே பார்க்குற டீட்டெயில்ஸும் சிமிலராக ஒன்றா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்ளிகேஷன் இருக்கா பாருங்கள், அப்புறம் ஆஸ்பென்ட் இருக்கா, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இருக்கா. இது வந்து WMI ஓகேவா. இப்போ வந்து நான் WMI வேண்டாம், இப்போ CIM நான் பார்க்கணும், CIMோட நேம் ஸ்பேஸஸ் நான் பார்க்கணும். அப்போ நான் இதுக்கு எப்படி பார்க்குறது அப்படி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து CIM அவ்வளோ. ஸோ இது வந்து CIM மாடலில் இருக்கிறது. அதே இது நான் ரெண்டுத்துக்கும் சிமிலராக இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் தான் டிஃப்ரென்ஸ் ஒன்லி தான். அண்ட் WMI இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, WMIயோட கிளாஸஸ் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிளாஸஸ் நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா, இப்போ வந்து WMI விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸு, பயாஸ்னு ஒரு பயாஸ் இருக்குது. அந்த பயாஸ் கிளாஸில் அந்த பயாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி காட்டு. என்னென்ன கமாண்ட்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியும். பயாஸில் வந்து SMB மெமரிஸ் இருக்குது, பயாஸோட எலமெண்ட்ஸ் இருக்குது, Win32 பயாஸ் இருக்குது, சிஸ்டமோட பயாஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கமாண்ட் லேட்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் ரன் பண்ண தேவையில்ல. நம்ம ஒரு நார்மல் யூஸராக இருக்கும். நார்மல் யூஸராக இருந்தாவே நம்மளால் இந்த கமாண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மல் யூஸர் இருந்தாவே நம்மளாட்ட ரன் பண்ண முடியும். சரி ஓகே, லெட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடி சொன்னேன், அதாவது இந்த WMI ஆப்ஜெக்டில் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பயாஸ் கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு அதோட லிஸ்ட் பண்ணி எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா நான் லிஸ்டஸ்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ரூட் நான் ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்னேன், நல்லா புரிஞ்சுங்க. என்னோட எப்படி சொல்லு VBA ஃபைலில் வந்து என்னோட பூட் டைம் நான் எடுத்திருப்பேன். அந்த பூட் டைம் எப்படி இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுச்சு, WMI வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுச்சு, இதுக்கும் VBAக்கும் WMIக்கும் என்னடா வித்தியாசம், இதுக்கும் அதுக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஓகேவா. இப்போ நல்லா பாருங்கள், இந்த WMI அதாவது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நேம் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த நேம் ஸ்பேஸில் ரூட் வந்து CIM வெர்ஷன் 2 அது வந்து ரெப்பாசிட்டரி இருக்குது. அந்த ரெப்பாசிட்டரியில் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளார நான் என்ன ஆக்சஸ் பண்ண போகிறேன்னா பயாஸ். அதில் வந்து என்னென்ன பயாஸோட லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இருக்குது. நான் ப்ரீஸ் காட்டணும் மாதிரி. இப்போ எனக்கு வந்து என்ன வேணால், எனக்கு பயாஸோட லிஸ்ட்டு மட்டும் வேணால், எனக்கு வேறு என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அது லிஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேண்ணா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்துங்க, so much ஆஃப் டீட்டெயில்ஸ், இவ்வளோ கிளாஸஸும் என்னால் ஆக்சஸ் பண்ணி
என்னால் விண்டோஸோட இன்ஃபர்மேஷன்ஸும் ரெட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் என்னால் பண்ண முடியும் அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. இதையும் தாண்டி என்னால் நிறைய விஷயம் பண்ண முடியும். இப்போ நான் டபிள்யூஎம்ஐ கொடுத்துட்டு நல்லா கோடை பார்த்துங்க, இங்கே இருக்க கோடு ஓகேவா. இப்போ டபிள்யூஎம்ஐயில் நான் என்ன பண்ண போகிறேன், நேம் ஸ்பேஸ் அகெயின் ரூட் ஸ்லாஷ் காமன் இன்ஃபர்மேஷன் மாடல். அந்த காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் கிளாஸ் எனக்கு வந்து லிஸ்ட் மெஷர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஐஃபன் லிஸ்ட். இது இப்படி பண்ணால் கூட உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, மெஷர் இது கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கும். மெஷர்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படிங்கிறதுக்காக கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். டோட்டலாக 1514 இருக்குது. டோட்டலாக இவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்குது. இதுவே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து டபிள்யூஎம்ஐ நல்லா புரிஞ்சுங்க. டபிள்யூஎம்ஐ நேம் ஸ்பேஸில் நம்ம பார்த்துட்டு இது மெஷர் பண்ணது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ எது வழியாக பார்த்தோன்னா டபிள்யூஎம்ஐ. இவ்வளோ நேரம் நம்ம எது வழியாக பார்த்தோன்னா நம்மளால் டபிள்யூஎம்ஐ கமாண்ட் வழியாகவும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். சிஏஎம் அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் வழியாகவும் நம்மளால் இந்த 2 கமாண்டு இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இது வந்து ஓல்டு, அதாவது டபிள்யூஎம்ஐங்கிறது ஓல்டு. இந்த சிஐஎம்ல இது வந்து நியூ. ஓகேவா, இது வந்து ஹைப்ரிட் மாதிரி. இது வந்து லினக்ஸ்லேயும் இருக்கும், மேக்கில் இருக்கும். ஸோ வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இது வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது இன்னும் நிறையா இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கெட் சிம் கிளாஸஸ் கிளாஸ் நேம். என்ன கிளாஸ் நேம்னா பயாஸோடது. என்னென்னா பயாஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு பயாஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு, அதாவது என்னென்ன கிளாஸஸ் நேம்ஸ்லாம் இருக்குது அப்படி இந்த கிளாஸஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி என்னால் பயாஸோட இதே ஆக்சஸ் பண்ண முடியும். அது நான் போக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர் எப்படி பண்ண முடியும், வேறு என்னென்ன நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இவ்வளோ இது என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். மெஷர் பண்ணி பார்ப்போம். மெஷர், ஸோ அதுவும் சேம். ஸோ நவ் கிளியர் பண்ணிப்போம். நவ் என்ன பார்க்க போகிறோம், மெத்தட்ஸ். அதாவது சிம் கிளாஸஸ்லையும் டபிள்யூஎம்ஐலையும் என்னென்ன மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நேம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் நேம்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் மூலயமா நம்மளால் ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, லைக் இப்போ வந்து எனக்கு விண்டோ ஷேர்ஸ் இருக்குது. இதில்னா நான் வந்து இப்படி சொல்கிறது, இந்த Win32 ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். இந்த கால்குலேட்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து Win32 ஒன்று கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. அந்த மாதிரி இதுக்குள்ளான இந்த Win32 ஒரு ப்ராசஸும் கிடக்கும், அது தேட வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் Win32. இப்போ இந்த Win32 ப்ராசஸ் வழியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் என்னால் பண்ண முடியும். ஓகேவா, இதை ஆக்சஸ் மூலியம் பண்ணினா அட்டாக்கர்ஸ் அவங்களுக்கு அவங்க அட்வான்டேஜாக பண்ணிக்காங்க. அப்போ நான் வந்து கால்குலேட்டரில் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு அட்டாக்கர் யுபுண்டுலேருந்து நான் அட்டாக்கராக இருக்கிறப்ப நான் ரன் பண்ணேன். அப்போ அந்த இடத்துல இங்கே என்ன நடந்துருக்கு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ வந்து டபிள்யூஎம்ஐ நான் வந்து டபிள்யூஎம்ஐயில் என்ன பண்ண போகிறேன்னா சேம். ஆனால் நான் இந்த டைம் என்ன பண்ண போகிறேன், வேர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. வேர் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே WQL, அதாவது விண்டோ கொரி லாங்குவேஜ். ஓகேவா, வேர் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, மெத்தட்ஸ். இப்போ அந்த மெத்தட்ஸ் நான் இப்படி கொடுத்தானா என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த வேர் ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வேரிஸ், இந்த எஸ்கியூலெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல நான் இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ ஷேடோ ஸ்டோரேஜு, விண்டோ கண்டிஷன், அப்புறம் வெர்ஷன்ஸு, டூப்ளிகேட் ஃபைல்ஸு, விண்டோ ஃபைல் மூவ் பண்ணால் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது. என்னால் நிறைய விஷயத்த பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, எப்படி யூஸிங் த கிளாஸில் வந்து எப்படி ஒரு ஃபில்டர் பார்க்க போகிறோம், ஒரு ஃபில்டர் இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி கிராப் பண்ணுறது
லைக் இப்போ வந்து நான் வந்து என்னோடய சிஸ்டமில் ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு EXE ரன் ஆகிட்டுருக்கு, ரைட்டா? EXEனா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல், ஓகேவா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து என்னோடய இதில் வந்து ரன் ஆகிட்டு எக்ஸ்ப்ளோரர் ஒரு EXE. இந்த ப்ராசஸ், இது பேர் என்ன ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக இருக்கும். இல்லைனா நான் பேரெல்லாம் அன்றைக்கி முன்னாடியே நான் சொல்லி தருவேன். ஓகே, இப்படி வச்சு சொல்லி கொடுத்தா ஓகே. பின்னாடி பேக்ரவுண்ட் ஏதோ இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி, ஓகே, நான் இப்படியே எடுக்கிறேன். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த WMI நல்லா பாருங்க. இந்த விண்டோ 32 ப்ராசஸரில் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கிளாஸ் விண்டோ 32 இப்போ Win32 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிளாஸ் ப்ராசஸ் கால் பண்ணியிருக்கேன்னா Win32 ப்ராசஸில் அந்த ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுக்கு ஃபில்டர் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம்னா நம்ம இங்கே நேம் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நேம் கொடுத்துட்டு சிங்கிள்ஸ் கொட்டேஷனில் வந்து எக்ஸ்ப்ளோரர். இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரருக்கு எங்கே அதோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஹேண்டில் இருக்குது, அண்ட் இதோட கேப்ஷன் என்ன, அண்டு கமாண்ட் லைன் என்ன, இதோட எப்போ க்ரியேஷன், இது எப்போ க்ரியேஷன் ஆணுச்சு, அண்டு இதோட எக்ஸிக்யூட் பாத் இங்கே இருக்குது. இதான் இதோட ஃபைல் எக்ஸிக்யூட் பாத் அங்கே இருக்குது. அண்டு இதோட மேக்ஸிமம் சைஸ் என்ன, அதோட எக்ஸ்ப்ளோரர் என்ன, ஓஎஸோட க்ரியேஷன்ஸ் என்ன, இதோட பேஜ் டேபிள், ஈவன் இந்த பேஜஸ் அண்டு பேரண்டோட ப்ராசஸ் ஐடி, அண்டு இதுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, அண்டு யூசர் மோட்ஸ், த்ரெட் கவுண்ட், அண்டு விர்ச்சுவல் சைஸஸ்லேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த Win32 ப்ராசஸ்லேருந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும். அண்டு இதை வந்து நான் பிஃபோர் நான் பண்ணது விண்டோ மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து பண்ணேன், ஓகேவா? அதாவது கெட் அதாவது நான் ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன். கெட் விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஜெக்ட் மூலியாக நான் இப்படி பண்ணுறேன். இது வந்து இப்போ என்ன பண்ணுறேன், கெட் காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் வழியாக நான் இப்போ பார்க்கணுன்னா சேம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு காட்டிடும். இதாங்க இதோட ஆக்சுவல் விர்ச்சுவல் சைஸ், ஒர்க்கிங் சைஸ், ஹேண்டில் கவுட், நேம், ப்ராசஸ் ஐடி. இது மாப்பில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவார், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தாச்சு. இதில் வந்து எப்படி வேறு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வேறு ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன விஷயம் தான். இப்போ இந்த இடத்துல நான் வேறு ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ வேறு ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கெட் WMI கிளாஸ், என்ன கிளாஸ் கால் பண்ண போகிறேன், Win32. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ். அப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுனா Win32 ப்ராசஸ்லாம் நான் கால் பண்ண முடியும். ஏன்னா விண்டோ 32 ப்ராசஸ் இல்லையானா கால் பண்ணுவோம். என்ன ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குல்ல, வேர் ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணணும், கர்லி ப்ராக்கெட்ஸில் டாலர், அது ஒரு வேரியபிள் மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிக்கணும். நேம் கொடுத்துட்டு -EQ. இதெல்லாம் வந்து புரியலன்னா தயவு செஞ்சு என்னோடய பவர்ஷெல்லில் போய் பாருங்கள், எதுக்கு இந்த EQலாம் கொடுப்பேன், அந்த இதெல்லாம் முக்காசி இது அதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். .exe அன்றைக்கேன் இதுடா இல்லையே. ஓகே, மேபி இந்த நேமுங்கிறது கரெக்டாக கொடுக்கணும், கேப்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஓகே,
ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டீயை விட்டேன். நினச்சேன் இன்னமோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு கண்டுது பாருங்கள். எவ்வளோட அந்த ஹேண்டில்ஸு அண்டு நேம் ஸ்பேஸ் என்ன, அதோட எக்ஸ்ப்ளோர் என்ன, பிஃபோர் காட்ட வேணாம். இது சிஏஎம்மில் வந்து பார்த்தா சிஏஎம்மில் வந்து ஜஸ்ட்டு சின்னதான டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் கெட் காமன் இன்ஃபர்மேஷனில் போட்டால் ஷார்ட்டாக மாப்பிள முடிச்சிடுவாப்பில். ஓகே, லெட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரி யூசேஜை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரி யூசேஜ். இந்த கொரி யூசேஜை வச்சு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, WMI -கொரி. இது வந்து கொஞ்சம் செலக்ட் நம்ம இது பண்ணுவோம்ல SQL, அதே மாதிரி செலக்ட் ஃப்ரம் எதுலேருந்து எது வைக்கும். நான் வந்து Windows 32 ப்ராசஸ் வந்து இது பண்ண போகிறப்பா அப்படிங்கிறதுக்காக Windows 32 ப்ராசஸ் வேர் எங்கே இருந்து நேமில் இருக்குது. நேமில் வந்து எங்கே இருக்குது, explorer.exe. அவ்வளோதான். இது கொஞ்சம் நான் ஓகே ஃபைன். பியும் என்ன மிஸ்டேக்கு, மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நினச்சேன் exe விட்டேன் டாட். பி மிஸ்டேக்கா, என்ன மிஸ்டேக்கு? நினச்சேன் இது வந்து நான் என்னோடய இதில் போகிறதுனால Win32 ப்ராசஸ். ஓகே கரெக்ட். ஸோ Win32 ப்ராசஸில் எனக்கு வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன, அதாவது கொரி. ஓகேவா? கொரி பேராமீட்டர், அதாவது கொரி பேராமீட்டர் யூஸ் பண்ணி WQL நம்ம பார்க்குறது எல்லாமே விண்டோ கொரி லாங்குவேஜ் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. விண்டோ கொரி லாங்குவேஜ் அது வழியாக நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்குறது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இப்படியும் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நியூவாக பார்த்தா சிஏஎம் காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் வழியாக நம்ம பார்க்கலாம். திட் இஸ் அ வெரி சிம்பிள். ஓகே, இப்போ வந்து கிளாஸ்னால் என்ன, கிளாஸ் தெரிலனிங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். கிளாஸ்னால் என்ன, இன்ஸ்டன்ஸ்னால் என்ன. கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம Win32 ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்ல. இப்போ இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு நல்லா பார்த்துங்க. ஓகே, மீன் மண்டையை கொஞ்சம் குறைச்சிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு எது கிளாஸஸாக இருக்கும்னா கேட்டிங்கன்னா Win32 ப்ராசஸ் வந்து இங்கே கிளாஸஸாக இருக்கும். ரூட் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூட் வந்து சிஏஎம்னா எப்போவும் நமக்கு வந்து சிஏஎம்லேருந்து எடுக்கணும். சிஏஎம்லேருந்து Win32 ப்ராசஸ்ஸு. அந்த Win32 ப்ராசஸ்லேங்கிறது அந்த கிளாஸ்லேருந்து அவன் என்ன, இங்கே பாருங்கள் கிளாஸ் இங்கே வந்து நல்லா பார்த்துங்க. இங்கே கிளாஸுங்கிறது Win32. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே இந்த கிளாஸ்னால் Win32. நான் இங்கே நெட்வொர்க் அடாப்டர் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, மாற்றிடலாம். அம்பரே ரெடி பண்ணுதுனானே. ஓகே, ஸோ இங்கே Win32 ப்ராசஸாக அதுக்கு வந்து என்ன இன்ஸ்டன்ட் வந்து இப்போ என்னென்ன இன்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே இன்ஸ்டண்ட்டாக எது ஒர்க் ஆகுது, இந்த எக்ஸ்ப்ளோரர். கரெக்டாக? இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போனால் இதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இன்ஸ்டண்ட்டுங்கிறது இங்கே நல்லா பார்த்துங்க, இதுதான் ரூட்டுங்கிறது எப்போதுமே டாப் லெவல். இங்கே நேம் ஸ்பேஸுங்கிறது அந்த ஃபைல், அந்த கண்டெய்னர் நம்ம குறிக்கிறோம். காமனாக நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், ஒரு சிஏஎம்மில் வந்து காமனாக நமக்கு ஹார்ட்வேரும் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இந்த கிளாஸஸ்ங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட். லைக் வந்து ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது நம்ம இங்கே எதை டிஃபைன் பண்ணுறோன்னா, அதாவது Win32ல் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு இந்தந்த விஷயம்லாம் இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இது வந்து அதாவது இப்போ ஒருத்தவங்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் EXE வந்து என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் பண்ணோம், என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், ஒன்றுமே தெரியாதவங்க இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கரெக்டாக? இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே Win32ங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, ஒரு இன்ஸ்டன்ட். இப்போ இங்கே வந்து குரோமுக்கு பதிலாக நான் எட்ஜ் வச்சுக்கிறேன். ஏன்னா எட்ஜுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட்டு. கரெக்டாக? இப்போ இந்த எட்ஜுங்கிறது Win32 ப்ராசஸ் வழியாக
அந்த ப்ராசஸ் வழியாக எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டன்ட்னா எட்ஜ் என்னோடய எட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. அப்புறம் EXE ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ இங்கே இன்ஸ்டன்ட் 2 நான் இங்கே வந்து இன்ஸ்டன்ட் 3க்கு போகலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ட் 3ல வந்து நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்கேன். சாரி, explorer.exe வச்சுப்போமா. அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ எட்ஜ்னா இதுக்கு ஒரு ஐடி இருக்கும், அதாவது பேரண்ட் ஐடி இருக்கும். அதே மாதிரி பவர் ஷெல்லுக்கு ஒரு பேரண்ட் ஐடி இருக்கும், எக்ஸ்ப்ளோரருக்கு பேரண்ட் ஐடி இருக்கும். அந்த மாதிரி Win32 சர்வீஸுக்கு இப்போ என்னோடய பிரிண்டர் நான் வச்சுட்டேன்னா பிரிண்டர் ரன் ஆகிட்டுருக்கும். என்னோடய Win32வில் வந்து லாஜிக் டிஸ்க், அதாவது லோக்கல் டிஸ்க் வச்சுருக்கேன்னா அந்த டிஸ்க் இது க்ரியேட் ஆகும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட். இது பேர்னா நம்ம இன்ஸ்டன்ட் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து இங்கே எது இன்ஸ்டன்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ஸ்டன்ட்டுங்கிறது நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோன்னா, இந்த Win32வில் இங்கே எத்தனை விதமான இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இன்னொன்று வந்து எட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு ரைட்டா. இல்லைனா நோட் பேடும் ஒரு இன்ஸ்டன்ட் தான். அப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம், நோட் பேடை நான் இங்கே கொடுத்துக்கலாம் ரைட்டா. இவ்வளோ தாங்க. இப்போ இங்கே Win32ங்கிறது என்னோடய டிரைவர். அப்போ டிரைவரில் என்னோடய ஃபிசிக்கல் டிரைவர்னு நான் இங்கே ஷார்ட்டாக எனக்கு புரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் விண்டோ நேம் ஸ்பேஸிங் கான்செப்ட்டு. இது எவனும் உங்களுக்கு இந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குவானா எனக்கு தெரியல. பட் ஏன்னா தொண்டை கழிக்கலையே நம்ம நைட்டு இப்போ 11 மணிக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து காமன் கொரி விண்டோ மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ். இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமன் கொரி WMA கிளாஸஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதிகமாக பார்த்து பயோஸோட இன்ஃபர்மேஷன் வேணால் பயோஸ் பார்க்கலாம். இப்போ Win32 ப்ராசஸ்ன்னு பார்த்தேன். Win32 ப்ராசஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். இல்லை ப்ராசஸர் ரிலேட்டடாக நான் பார்க்கணும், இல்லை ரெசிஸ்டி ஹேண்டில் பண்ணணும், இல்லை என்னென்ன ஷேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். இல்லை வந்து நெட் குரூப்ஸ் டொமைன்ஸ் என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். இல்லை IP4 ரவுண்ட் டேபிள், இது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், இது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒர்க் குரூப்ஸ் என்னென்ன குரூப்ஸ் இருக்காங்க, இதை வச்சுனா முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் வந்து எனிமரேஷன் பண்ணுவாங்க. அதாவது ரெக்கார்ட் ப்ராசஸில் வந்து ஆஃப்டர் தட் ஒரு இந்த சிஸ்டம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இந்த கிளாஸஸ் நம்ம போக பார்க்கலாம். இவ்வளோ கிளாஸஸ் நம்ம பார்க்கணுமா கேட்டால் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த கிளாஸஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் MOF. இந்த மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கும், அது வந்து ஃபார்மேட் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கும் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா, இது வந்து இன்ட்ராக்ட் வித் WMI டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, இதுக்குன்னு DB இருக்கும். இதோட எங்கடா அந்த ஃபைல் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாகவே நான் போய் காட்டுறேனே. இதில் வந்து எவ்ரிவேர்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன் நான் எப்போதுமே. இங்கே போய்ட்டு WMI ஸ்கேனிங் ஆகிட்டுது இப்போ தான். இது வந்து ரன்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஷார்ட்டிங் பை ஃபைல் நேம்ஸ். ஓகே, வந்துருச்சு. இங்கே போய்ட்டு WMI டெம் ஃபைல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த WMI ப்ரொவைடர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே கிடக்கும். இங்கே அந்த WMI ப்ரொவைடர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டிங்ஸ், எங்கெங்கே அந்த ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க, எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்காங்க, அண்ட் என்னென்ன MO ஃபைல்ஸ் இங்கே இருக்க பாருங்க. இந்த ப்ரொவைடர்ஸ் என்னென்ன ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, என்னென்ன வேரியன்ஷன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, என்னென்ன இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கிடச்சிரும். இந்த எவ்ரிவேர்லேயே நான் மேக்ஸிமம் எவ்ரிவேர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா SNPக்கு அதுக்கு தனியாக ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறீங்களோ இதுக்கு மேக்ஸிமம் முக்காசு இதுக்கு ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அதேமாதிரி இங்கே இவ்வளோ DLs இதெல்லாம் அது ஒரு இருக்கிற பேக்கேஜஸ். அண்டு இதெல்லாம் நிறைய இடத்துல ப்ரொவைடர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த இல்லை ஒரு சாஃப்ட்வேர்ஸ்க்கும் ஏன்னா இப்போ விண்டோஸை ஃபுல் ஃப்ளெக்சடாக நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இதெல்லாம் நிறைய இது கொடுப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் இதெல்லாம்.
ஓகே, மேக்ஸிமம் இதுதான். வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இந்த கோடெலாம் எது ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, சி++, ஜாவா, பைத்தான் நிறைய லாங்குவேஜில் இது பண்ணியிருப்பாங்கன்ட்டு நிறைய இடத்துல கூட இருக்கும். இந்த ஃபைல்ஸ் நம்ம எங்கே பார்க்கலாம்? உங்களுக்கு டேரெக்டாக நான் இப்போ காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன். விண்டோஸ்லேருந்து System32 இப்போனா நான் வருது. விண்டோஸில் System32 கீழே நான் கொஞ்சம் கிட்டே இருக்கும். System32 இதில் வந்து ஃபைல் எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு ஃபைலு. அண்ட் ஒன்ஸ் மோர் இது ஒரு ஃபைல். இங்கெல்லாம் உங்களோட ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இங்கெல்லாம் இந்த WMI ஓரியன்டாக உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் இங்கே கிடக்கும், MOF ஃபைல்ஸ்லாம். அண்டு இங்கே உங்களுக்கு நிறையா இருக்கும். இங்கே தான் இந்த ரெப்பாசிட்ரிஸ்லாம் இருக்கும். இதுதான் உங்களோட ரெப்பாசிட்ரிஸ். இதுதான் இந்த லிங்கர் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே, இங்கே நான் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். லைக் உள்ளே எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு நோட் பேட் வச்சு காட்டுறேன். ஏன்னா அது லார்ஜ் ஃபைல்ஸாக இருக்குமா, அதனால் உங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி பர்மிஷன் வேணும், அதனால ஹேங் ஆகும். சரி, ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா இது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளனா இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே லிங்கிங் ஃபைல்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் MO ஃபைல்ஸ் என்டையர் ஃபைல்ஸாக ஆக்சஸ் பண்ணணும். இங்கே குட் அண்ட் பேட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃபைல்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அண்டு இங்கே அந்த எக்ஸல் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியிருப்பேன் எங்கெங்கே என்னென்ன இருக்கும்ன்ட்டு. அண்டு WQL நம்ம சொல்லியிருப்போம், WQL எப்படி யூஸ் பண்ணணும். அதில் வந்து லைக் இப்போ உங்களுக்கு இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். WQLல வந்து இப்போ ஒரு பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, கொரி மட்டும் கொடுத்துருங்க. ஆனால் உங்களுக்கு கொரி பேராமீட்டர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். கெட் இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கொரி செலக்ட் இதுலேருந்து Win32 இதில் ஃப்ரம் விண்டோ 32 பயோஸ்லேருந்து அவங்க கொடுக்க போகிறோம். கொடுத்தீங்கன்னா அதோட இப்போ என்னோடய பயோஸோட மேனுஃபேக்சர் யார், என்னோடய மேனுஃபேக்சர் அண்டு என்னோடய SMBயோட வெர்ஷன்ஸ், பயோஸோட வெர்ஷன்ஸ் காட்டும். என்னோடய சீரியல் நம்பர் இருந்துச்சுன்னா காட்டும், இல்லைனா காட்டாது. அண்டு வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டும். இல்லை என்னோடய ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும், ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. லைக் இது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் செலக்ட் ஃப்ரம் நேம், எனக்கு வெர்ஷன்ஸ் இது மட்டும் எனக்கு கொடு, வேறு எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிறப்ப எனக்கு அது மட்டும் கொடுக்கும். எனக்கு நேமும் வெர்ஷன்ஸ் மட்டும் எனக்கு கிடக்கும். அதை மற்றதெல்லாம் எனக்கு காட்டல பாருங்கள். ஏன்னா நான் என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோன்னா அது மட்டும் தான் காட்டும். அதே மாதிரி தான் இப்போ எப்படியும் நம்ம DB எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே சேம் தான். முன்னாடி ஃபில்டர் இது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த வேர் கிளாஸ் கேஸில் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது என்னோடய சர்வீஸ். அதாவது கெட் இன்ஸ்டன்ட் செலக்ட் ஃப்ரம் Win32 ப்ராசஸில் வந்து ஸ்கூலர்னு ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகுதா, ஸ்கூலர்னால் பிரிண்டர் சர்வீஸ் வந்து ரன் ஆகுதா கேட்குறாங்க. அது வந்து ரன்னிங்கில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஐ மீன் இந்த WQL இப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. சரி, வேறு என்ன இந்த WMAல உள்ள என்னன்னா இருக்கும். WMAங்கிறது ஒரு ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட், அதாவது DIMF டைப் சொல்லியிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து CAM இருக்கும். அந்த CAM உள்ளார என்னென்ன இருக்குன்னா, இட் ப்ரொவைட் த யூனிஃபார்ம்டு, அதாவது ஒரு யூனிஃபார்ம், ஒரு ட்ரெஸ் போட்டால் எல்லோரும் எப்படி நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க அந்த மாதிரி
ஒரு ஹார்ட்வேரோட இருக்கட்டும், ஒரு ஓஎஸோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், யூசர் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சிஐஎம்மில் இருக்கும். ஓகேவா? இந்த சிஎம் என்ன டிஃபைன்ஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கும், நிறைய கிளாஸஸ் கொடுக்கும். ஸோ அந்த கிளாஸஸ்க்குள்ளே ஈச் கிளாஸும் கண்டெயின் த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். நம்ம சொன்னோம்ல, ப்ராப்பர்ட்டி இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், அண்ட் அசோசியேட்ஸ்லாம் இருக்கும். அசோசியேட்ஸ் நான் சொல்கிறேன், இதெல்லாம் கோர் ஆப்ஜெக்ட். அண்டு சிஎம்னா என்ன, எதனால வந்து WMA டு சிஎம் இப்போ மாடர்ன் இதுக்கு ஷிஃப்ட் ஆனால் கேட்டிங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் இப்போ மாடர்னாக வந்து கெட் இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சிஎம்னா அதிகமாக சிஎம்னா. ஏன்னா வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேஷன்ஸுக்கும் நிறைய யூஸ் ஆகும். சிஎம்மில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா ஒரு நீட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் நல்லாயிருக்கும். அண்டு நம்ம முன்னாடியே சொல்லி போனால் அந்த ஆர்கிடெக்சர்னால் திருப்பி கொஞ்சம் இமேஜ் இதுவாக இருக்கும். ஸோ என்னென்ன யூட்டிலிட்டிஸ்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, பவர்ஷெல் எல்லையாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த WMI நான் முன்னாடியே காட்டியிருப்பானே, அண்டு WMIC இது வந்து கமாண்ட் லைன். இதில் அதிகமாக அட்டாக்கர்ஸ் வந்து ப்ரிசிஸ்டன்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய அட்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ணணும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சிஐஎம் ஸ்டூடியோன்னு ஒன்று தனியாகவே இருக்கும். அது இந்த சிஎம் வந்து நீங்கள் வியூ பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஎம் ஸ்டூடியோன்னு இருக்கும். நான் அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்ட்டு. அண்ட் WMI எக்ஸ்ப்ளோரர் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீரியஸாக சொல்ல போனால். அண்ட் வெப் ரிலேட்டடாக நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு வெப் ஓரியன்டாக இப்போ ISO சர்வர்ஸ் இல்லை லோக்கல்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா அது வந்துட்டால் நீங்கள் செக் பண்ணும், இல்லை அந்த கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னா இது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ WMAக்குள்ளே நான் கொரி சொல்லியிருப்பேன். அந்த கொரியை பொறுத்துக்கு பேசிக்காக த்ரீ கிளாஸஸ்னால் இருக்கும். ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் கொரி இருக்கும், ஈவென்ட் கொரி இருக்கும், மெட்டா கொரிஸ் இருக்கும். இந்த கொரிஸ் வச்சுனா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட கொரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி, இதில் இந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துப்போம் அண்ட் கிளாஸ் நேம் கொடுத்துப்போம். வேறுங்கெல்லாம் அந்த என்ன இதுவோ நம்ம இப்போ கொடுத்துருவோம், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். இதான் அதோட பேசிக் ஃபார்மேஷன் இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் கொரி சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் WMல வந்து ரிமோட் ப்ராசஸும் இருக்கும். ரிமோட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிமோட் மேனேஜ்மெண்ட்டில் சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், டிகாம் இருக்கும். WMல ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ அது பேசிக்காக 135 இருக்கும் பேசிக்காகவே. நம்ம வேணுன்னா இந்த இதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். பேசிக்காக அதாவது விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் வந்து ரன் ஆகிறது வந்து டிஃபால்ட் போட்டு 135 அதிகமாக டிஃபால்ட்டாக ரன் ஆகும். இதுக்கு மேலேயும் ரன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க, நான் சொன்னேன்னா முன்னாடியே டிகாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன்லைன்லேருந்து க்ரெடென்ஷியல்ஸ் நம்மளாட்டி ஒரு சிஸ்டமோட க்ரெடென்ஷியல் கூட இப்படி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் தெரிஞ்சால் நம்ம இப்படி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து சோப் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். நான் முன்னாடி சொன்னேன்னா விண்டோ ரிமோட் ஆரம்னா ஒன்றும் இல்லை, ரிமோட் மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் பவர்ஷெல் ரிமோட் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப WS மேன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சோப் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். இது டிஃபால்ட்டாக என்கிரிப்ட் ஆகினா இருக்கும். பட் இதோட வந்து HTTPனா 5985 ரன் ஆகும், இல்லை HTTPSனா 5986 ரன் ஆகும் பேசிக்காக. ஓகேவா? அண்டு இது தான் விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட்டில் ஷெல் ரவுட்டிங் பண்ணுறது நம்ம பண்ணியிருப்போம். அதை டெஸ்ட் பண்ணுறது ரிமோட்டில் எடுக்கிற ப்ராசஸ். இதை வந்து எனிமரேஷன் பண்ணுறதுக்காக இருக்கிற ப்ராசஸ். ஏன்னா இப்போ நானே பண்ணி காட்டலாம், இருந்தாலும் அது பண்ண சேனல் எழுத்து முடிடுவாங்க. ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதனால். ஸோ இதுதான். ஸோ WMAயோட அட்டாக் லைஃப் சைக்கிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்கானசைஸ் பண்ணுறது, கோட் எக்ஸிக்யூஷன் லேட்டர் மூமெண்ட் நான் இப்போ பண்ணேன்னா அதுலேயே வந்து WMA பண்ணியிருப்பேன். அந்த ப்ரெசிஸ்டன்ட் அட்டாக் எடுக்கிறது, அப்புறம் C2 கம்யூனிகேஷன் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு நான் பண்ணதுனா அட்டாக்கர்ஸ் அதிகமாக ரெக்கானசன்ஸ் பண்ணுறது இந்த கிளாஸஸ்லாம். அதாவது இந்த Win32 வால்யூம்ஸு, ப்ராசஸ்ஸு, சர்வீசஸ்ஸு, ஷேர்ஸு, இந்த இதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. அண்டு ஈவன் ஆன்டிவைரஸ் என்ன ரன் ஆகுது கூட செக் பண்ணுவாங்க. இதில் வந்து MOF நம்ம பார்த்தோம்ல, மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்கும். இதில் வந்து ஹைராக்கி பேஸ் பண்ணியிருக்கும். இதுலேயும் நேம் ஸ்பேஸு, கிளாஸு, இன்ஸ்டன்ட்டு, ரெஃபரன்ஸு, ப்ராப்பர்ட்டி இதுலேயும் இருக்கும். இப்போ நேம் ஸ்பேஸ்னு இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நேம் ஸ்பேஸில் ரூட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட நேம் ஸ்பேஸோட எப்படி இது பண்ணியிருப்பாங்க, இங்கே கீழே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த நேம் ஸ்பேஸோட இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராக்மா நம்ம கொடுப்போம்ல SQLல எல்லாத்தையும் டேட்டா ரெட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்காக அந்த மாதிரி. இதை வந்து இப்போ கிளாஸஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்படின்னா டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நேம் ஸ்பேஸ் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2 இங்கே தான் இந்த மாதிரினா கோடை எழுதுவாங்க. இது நம்மளே கூட ஓனாக பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட்டுக்கு வந்து இப்படி தான் நியூ ஸ்பேஸ், அதோட பஃபர் அண்டு இந்த மாதிரிலாம் இந்த கொடுத்து வச்சுருப்பாங்க.
பேசிக்காக நம்மளுக்கு வந்து டபிள்யூஎம்ஏட இப்போ ப்ராசஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணணும். அதாவது நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நான் டபிள்யூஎம்ஏசி விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கமாண்ட் லைன். இந்த கமாண்ட் லைனில் நான் வந்து டபிள்யூஎம்ஏசி ப்ராசஸ், இப்போ வந்து நான் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது லிஸ்ட் பண்ணி காட்டு, இப்படி நான் ஷார்ட்டாக கொடுத்தா எனக்கு ப்ராசஸ் லிஸ்ட்டு காட்டிடும் டேரெக்டாகவே. நம்ம வந்து கொரி பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு சர்வீஸ் லிஸ்ட்டு காட்டிடு, என்னோடதெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றிடுறது, மேபி உங்களோட தான் கரெக்டாக வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் லிஸ்ட் காட்டும். இல்லை என்ஐசி நெட்ஒர்க் கார்டு, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறது. இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்டர்பிரிட்டர் ஆஃப் எவன்ஸ்னு இன்னொரு கான்செப்ட் வரும், காம் வரும். அது காம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. அது பார்த்துட்டா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இன்டர்பிரிட்டர் ஆஃப் எவன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அதாவது காம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், விண்டோ மேனேஜ்மெண்ட், அதாவது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஆப்ஜெக்டில் ஒரு கிளாஸ் கால் பண்ணுறேன். ஓகேவா? அந்த கிளாஸ் வந்து Win32 ஃபில்டர் கால்குலேட்டர்னு ஒன்று ரன் ஆகிருக்கணும். ரன் ஆகலையா? சாரி, நான் இப்போ ஓப்பன் பண்ணோம், ரன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டோட எனக்கு இன்ஃபர்மேஷன், ஏன்னா இது ரன்னிங்கில் இருந்தானா அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அது ஒரு வேறு கணக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ ரன் பண்ணதுனால எனக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெத்தட்ஸ் பார்க்க போகிறேன். இப்படிலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணால், ரிமூவ் -WMA ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்க, கீழே இருக்கிற EXE மேஜிக்காக இப்போ போய்டும் பாருங்க, இந்த மாதிரினா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைக் இப்போ நான் வந்து சிஏஎம் எடுத்துக்கிறேன். சிஏஎம்மில் வந்து நிறைய கிளாஸ் இருக்கும். கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக மெத்தட் நேம் க்ரியேட்குள்ளனா நம்மளால் என்னென்ன க்ரியேட் பண்ண முடியும், அதில் வந்து கால்குலேட்டர் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, க்ரியேட்னு எடுத்துக்கிட்டால் இந்தந்த ப்ராசஸ்லாம் வச்சு ஒரு விஷயத்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதில் Win32 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் எடுத்துக்கிட்டால் கிளாஸ் -கிளாஸ், ஏன்னா கிளாஸ் நேம்னா கிளாஸ் நேமில் நம்ம என்ன கால் பண்ண போகிறோம், Win32 ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குது பார்ப்போம். -லிஸ்ட் கொடுக்கணும். ஆடா, ரைட், சாரி, WMAல கொடுக்கணும். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. லைக் அது கிளாஸில் செக் பண்ணிவிட்டு WMAல கொடுக்கணும். நான் டேரெக்டாக WMA கொடுத்துட்றேன். ஓகே, WMAல நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் எக்ஸ்பேண்டட் ப்ராப்பர்ட்டி. இது ஏன் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது ஏன் நான் சைடில் வச்சுருக்கேன்னா உங்களுக்கும் மெமரைஸ் ஆகிறதுக்குனா, இப்போ இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அண்ட் ஆல்சோ நீங்களும் இந்த கமாண்டை ஈஸியாக மெமரைஸ் ஆகும், அப்சர்வ் பண்ணுவீங்க. ஏன்னா என் கூட நீங்கள் ட்ராவல் ஆகப்போ சேர்ந்து அப்சர்வ் பண்ணுங்க. நான் பார்த்து எழுதுகிறேன் அப்படின்னு கிடையாது. நான் இந்த எரர் ரீட் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்த என்ன ரீட் பண்ணி அடுத்தடுத்த மிஸ்டேக் நான் சால்வ் பண்ணிவிடுவேன். ஆனால் 2-3 எரர் வந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் தென் சேம் டைம் உங்களுக்கும் அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். மெத்தட்ஸ்னு கொடுக்கணும், சேர்த்துக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுற மெத்தட்ஸ், அதில் டெர்மினேட் பண்ணுறதா, கெட் ஓன் பண்ணுறதா, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். இந்த மெத்தட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்கியூ கொடுக்க போகிறேன். இதில் வந்து இன்வொர்க், இதையே நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ இன்வொர்க் மெத்தட் கால் கொடுத்துட்டு டேரெக்டாக நான் இப்போ Win32 ஆர்குமெண்ட்டில் கால்குலேட்டர் நான் கொடுத்தேன். எனக்கு ஒரு கால்குலேட்டர் ஒரு ப்ராசஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதோட ப்ராசஸ் ஐடி நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது. cannot find the process. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம்.
அவ்வளோதான். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகே, ஸோ திட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு WMA நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், WMA வழியாகவும் நம்ம கால் பண்ண முடியும். கால் ஓவர் இப்போ வந்து WMAC அதையும் பண்ணி காட்டிடுறேனே. இப்படி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். டியூ வாண்ட் ரன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிடும், இப்போ க்ரியேட் ஆகிடும். இப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படியும் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கேயும் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், மேபி இதுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வாஸ் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சுல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இது பேக் வந்து இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளாட்டி பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூவாக பார்த்துலாம். இது வந்து ரெசிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, இந்த இங்கே வந்து நேம் ஸ்பேஸ் கொடுத்துக்க முடியும். நேம் ஸ்பேஸை கொடுத்துட்டு என்னென்ன விஷயம்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ரெசிஸ்டியில் இந்த கிளாஸ் நேமு, இந்த ரெசிஸ்டியோட கிளாஸ் நேமு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன மெத்தட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா இதில் காட்டிடும். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்னென்ன இது பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பேசிக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது WMAல விண்டோஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். IP டேபிள், அதாவது Win32 IP4 ரவுண்ட் டேபிள் சொல்லுவாங்க. ரவுண்ட் டேபிள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டேபிள்ஸ் ஃபவுண்ட் ஆகிருக்குன்ட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிரும். ஓகேவா? இது மேலே போனால் என்னோடய இன்ஃபர்மேஷன் மாட்டிக்கும். ஸோ இது ஒன்று. அண்டு இப்போ ஆப்ஜெக்ட் நான் முன்னாடி சொன்னேன்னா அந்த மெத்தட்ஸ் பார்ப்போம் போவோன்ட்டு. அதேமாதிரி Win32ல் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு Win32 யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் கொடுத்து டேரெக்டாக. இதில் வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, டிஃபால்ட் யூஸர் இருக்காங்க, கெஸ்ட் இருக்காங்க, மணிகண்டன் என்னோடது இருக்குது, அண்டு என்னென்ன ஒர்க் குரூப்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒர்க் குரூப்ஸ் நம்ம கால் பண்ணி பார்க்குறதுக்கு இதெல்லாம் என்னென்ன குரூப்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். அந்த கிளாஸஸ்லேயே நீங்கள் அடுத்தடுத்த விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இப்போ வந்து நான் WQLே கொரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து கொரி ஃபார்மேட்டில் நான் கெட் CAM இன்ஸ்டன்ட். என்ன இன்ஸ்டன்ட்னா Win32 கிளாஸ் நேமில் வந்து என்னென்ன இன்ஸ்டன்ஸ், அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் பயோஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பயோஸோட இன்ஸ்டன்ஸு, ஏன்னா பயோஸும் இதுவாகிட்டு இருக்கும். இப்போ வந்து ப்ராசஸோட இன்ஸ்டன்ஸு, Win32 ப்ராசஸ் இன்ஸ்டன்ஸு. இப்போ இதுக்கு என்னோடய சிஸ்டமில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் ரன் ஆகிருக்கு. இன்ஸ்டன்ஸ்னால் இதெல்லாம் இப்போ அந்த நான் சொன்ன விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் கீழே இது ரூட் இருக்கும். நேம் ஸ்பேஸில் வந்து ரூட் இருக்கும். ரூட்டு கீழே கிளாஸ் இருக்கும். கிளாஸ் கீழே அவங்களுக்கு என்ன இருக்கும்னா இன்ஸ்டன்ஸ் இருக்கும். லைக் இந்த புரியலன்னா இந்த சார்ட்டு பாருங்கள், நான் பிஃபோரே காட்டுமேனா. ஃபஸ்ட்டு ரூட்டு கீழே நேம் ஸ்பேஸ் கீழே உங்களுக்கு வந்து நேம் ஸ்பேஸ்னால் அந்த CAM இருக்கும். CAM கீழே கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ்க்குள்ளே அந்த என்ன மெத்தடோ அது இருக்கும். அது இல்லைனா இன்ஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகிடும் அந்த கிளாஸ்க்கு. அடுத்ததுனா இன்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது பார்த்தாச்சு. இது வந்து என்னென்ன ப்ராசஸ், இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்குன்னா அந்த SVC ஹோஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து என்னென்ன கன்சியூமர் யாராக இருக்காங்க, ஈவன் கன்சியூமர்ஸ் யாராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஈவன் கன்சியூமர்ஸ் நான் கொடுத்து பார்க்கலாம். நேம் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா என்னோட ஈவன் கன்சியூமர்ஸ் காட்டும். இப்போ நான் இதுலேயே வந்து நான் ஃபில்டர் நான் யூட்டிலைஸ் பண்ணால் ஃபில்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபில்டர் டு கன்சியூமர்ஸ் யார் என்னோட WMAல யார் கன்சியூமராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் என்னோடய கன்சியூமர்ஸ், மெயினாக எத்தனை கன்சியூமர்ஸ் இருக்காங்க, லாக்ஸில் எத்தனை கன்சியூமர்ஸ் இருக்காங்க பார்க்கறதுக்காக. அண்ட் இது நம்ம பார்த்தோம். இது லாஸ்ட்டாக பூட் டைம் எப்படி இந்த கிளாஸோட இது பார்க்குறது. சரி இருந்தால் நான் காட்டிடுறேன். இப்போ OS ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் காட்டுறேன். இப்போ WMA விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து ஒரு Win32ங்கிறது ஒரு கிளாஸ். அதில் வந்து என்னோடய விண்டோஸோட இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட் பூட் டைம் டேரெக்டாக என்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போனால் அதுவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் லாஸ்ட்டாக. இதுவே வந்து CAMல வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் CAMல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களா. இது வந்து CAMல வந்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் லுக் வைஸ். அந்த GUIயில் வந்து உங்களுக்கு CLIலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டார் கொடுத்தீங்களா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துகிட்டு கொடுத்துரும் CAMல. அதாவது நீங்கள் என்ன கிளாஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓரியன்டாக எல்லாமே எடுத்துகிட்டு கொடுத்துரும். இதில் வந்து கெட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மெம்பர்ஸ்னால் மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டும். இவ்வளோதாங்க.
இப்போ வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, விண்டோ ஆப்ஜெக்ட்னு இருக்குது. விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஆப்ஜெக்ட்டில் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோடய சர்வீஸ். லைக் என்னோடய சர்வீஸ்னால் இதெல்லாம் என்னோடய சர்வீஸ். இப்போ இந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டுக்குன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஈச் அண்ட் சர்வீஸுக்கும் அந்த சர்வீஸ் நேம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, மேனுவல் இருக்கா இல்லை ஸ்டாப்பில் இருக்கா, ரன்னிங்கில் இருக்கா, அந்த மாதிரி எல்லா சர்வீஸஸும் ஸ்டேட்ஸும் இங்கே இருக்கும். அதோ இருக்குது பாருங்கள் எனி டிஸ்க் என்ன இருக்குது, ஆட்டோவில் இருக்குது. ஸ்டேட்டோட மோடு ஆட்டோ. இங்கே என்ன இருக்குது, ஆட்டோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சிஎம்மில் இருக்கும். சிஎம்மில் கெட் இன்ஸ்டன்ஸ்னு தான் கொடுத்துருப்போம். டேரெக்டாக எப்படி கொடுத்தாலும் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுலேருந்து இந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதோட கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்படாது. இது ஒன்றா கொடுக்கணும், டைம் ஆகும். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி WML வந்து டிகாம் இருக்கும், ஆர்பிசி இருக்கும். இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் சிஏஎம்மில் வந்து காமன் இன்ஃபர்மேஷன் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா WSMAN யூஸ் பண்ணுறாங்க ப்ரோட்டோகால். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக இது யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்டு WML வந்து WMA கொரி லாங்குவேஜ் பார்த்தோம். இருந்தாலும் இது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது ஏற்கனவே பார்த்தாச்சு, பட் இட்ஸ் ஒன் மோர், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம். இப்போ WMA ஆப்ஜெக்டில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. நான் முன்னாடி பயோஸ் கோட் இருப்பேன். இந்த டைம் என்னென்ன ஆப்ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்படிங்க ஓரியன்டாக அவங்க காட்டும். அதே மாதிரி இப்போ எனக்கு இன்ஸ்டால் ப்ராடக்ட் வேணும். இப்போ வந்து Win32ங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஓகேவா, ஒரு கிளாஸ் ப்ராடக்ட் மாதிரி. அதில் வந்து எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, இப்போ செலக்ட் நேம் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி எனக்கு மட்டும் கூட இல்லை என்டையராக கொடுத்தா கூட ஓகே அப்படிங்கிறப்ப இட் டேக் டைம், பட் கெட் பெட்டர் ரிசல்ட் எடுத்து கொடுத்துரும். ஓகே, நான் வந்து இது போதும் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னோடய சிஸ்டமில் இருக்கிற இன்ஸ்டாலோட சாஃப்ட்வேர்ஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு காட்டிகிட்டு இருக்குது. இது தேவையில்லை, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது வந்து கொரியிலே நீங்கள் WQL வைஸ் மாதிரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு ஆப்ஜெக்ட் மூலியமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் வேறு யூஸ் பண்ணி நேம் லைக் கூகுள்னு இங்கே கொடுத்துருங்க. இப்போ நான் அதோட நேமு வெர்ஷனு இங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நான் செலக்ட் ஆப்ஜெக்டில் வந்து நேம் வெர்ஷன்ஸ் இது மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பேன். அதிகமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா Win32லாம் அதிகமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தோம்ல, என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நேம் அண்டு இப்போ ஸ்டேட்டு நேம் அந்த மாதிரி பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ அது மட்டும் பார்க்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுளில் இன்ஸ்டால் பண்ணேன். கூகுள் அப்டேட் ஹெல்ப்பர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுது. 2024 அப்போ பண்ணது. நான் இன்னும் இருக்குது பாருங்கள். இதோட வெர்ஷனுக்கு மேபி நீங்கள் வளர்படி அட்டாக் கூட நீங்கள் என்னோடய சிஸ்டமில் பெர்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் ஒரு அட்டாக்கராட்டி என்னென்னா வல்லர்புட்டிஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் லீட்ஸ். இப்போ இந்த வெர்ஷனில் வல்லர்புட்டிஸ் இருக்கா செக் பண்ணிவிட்டு இது ஓரியன்டாக மேபி ஷெல்லு கூட பேக்டோர் கூட எடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேம் ஸ்பேஸில் ஆனால் போய் பார்ப்பாங்க. நேம் ஸ்பேஸில் ரூட்டில் வந்து செக்யூரிட்டி சென்டர்னு ஒன்று இருக்கும். அது இல்லைனா பார்ப்பாங்க. எப்படின்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டியில் இங்கே வந்து செக்யூரிட்டிஸில் போய்ட்டு இங்கே செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆன்டிவைரஸ் கூட இருக்கும். ஆன்டிவைரஸ் செக் பண்ணணும், ரொம்ப டைம் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. இது இருக்குது பாருங்கள் செக்யூரிட்டி ஃபைல்ஸ். இந்த மாதிரி
ஆர்எல் செக்யூரிட்டி சென்டர்னு தனியாகவே இருக்கும். இங்கேயும் செக்யூரிட்டி சென்டர்ஸ்னு இருக்கும். அந்த ஒர்க்கு பாருங்கள், செக்யூரிட்டி சென்டர் அண்ட் செக்யூரிட்டி சென்டர் 2. நம்ம பார்க்குறது வந்து இப்போ ரூட்டில் இருக்கும். ரூட்டில் வந்து நேம் ஸ்பேஸுங்கிறது இதுதான் நேம் ஸ்பேஸு. நேம் ஸ்பேஸில் ரூட்டில் செக்யூரிட்டி சென்டருங்கிற பார்க்குறோம். ஏன்னா அதுக்குள்ளனா வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த வைரஸ் ஓரியன்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுக்குள்ளனா இருக்கும். மேனிப்புலேட் கூட பண்ணுவாங்க. அந்த சிம் பைபாஸ் பண்ணுறது முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் இதுலனா இங்கே தான் நடக்கும். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆன்டிவைரஸ் லிஸ்ட் பண்ணி காட்டு, ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம கேட்டால் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ நான் அந்த ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் செலக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் அண்டு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ டிஃபைண்டர், கேஸ்பஸ் இன்டர்நெட் செக்யூரிட்டி 2 இருக்குது. இல்லை எனக்கு லிஸ்ட் அவுட் எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டு அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்தா கூட எனக்கு காட்டிடும். இது வந்து எல்லாமே என்னென்ன விஷயம் இருக்கும். இப்போ எனக்கு பயோஸ் ஓரியன்டாக வேணும், ஏற்கனவே நம்ம பயோஸ் ஓரியன்டாக நம்ம நிறைய பார்த்தாச்சு. இது ஜஸ்ட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தோ வந்த ரிசல்ட்டை வந்து கமெண்டில் போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க நானும் பார்க்குறேன். அண்ட் இப்போ மெம்பர்ஸ் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, Win32ல் வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் கெட் மெம்பர்ஸ்னு தான் கொடுக்குறேன். இது வந்து அடாப்டர்ஸ்லையே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நான் எடுத்துக்கலாம். இப்போ ஃபயர்வால் ரூல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப கெட் ஃபயர்வால் ரூல் விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அதிகமாக ரிமோட் மேனேஜ்மெண்டல் சர்வீசஸ்க்குனா ரூல்ஸ் இருக்கும். அதில் இன்பாண்ட் அவுட்பாண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இது வியூ பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் நேம்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். ஏன் இதெல்லாம் நம்மளோட ரூல்ஸ் விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட்டு ஓரியன்டாக ப்ரொவைடர்ஸ் காட்டலாம். பட் என்ன ஆன்டி ப்ரொவைடர் இல்லை. அண்டு முன்னாடி சொன்ன மாதிரி வின் ஆர்எம்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட் அண்டு நெட் ப்ரொஃபைல் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஹோஸ்ட் இருக்குது, அது அவங்க ப்ராப்பராக கனெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு அவங்க கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு விண்டோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் வந்து எனிமரேஷன் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. மெட்டஸ்ப்ரைட்லேயும் கூட கன்சோல்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் எனிமரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிலரி மாடில்ஸ் மூலயமா பார்க்கலாம். அப்புறம் WS மேன்னா ஒன்றும் இல்லை, வெப் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். WS மேன் நிறைய டைம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் இப்போ இந்த CAM இருக்குல்ல, CAM வந்து இப்போ மாடர்னாக வந்து ஏன் நம்ம வந்து WMI யூஸ் பண்ணாமல் மாடர்னைஸாக CAMI ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, CAMI பின்னாடி வந்து வெப் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால் அதிகமாக நல்லா யூசேஜ்ஃபுல் இருக்கும். ஸோ இதோட போர்ட் வந்து HTTP போர்ட் வந்து 5985 அண்ட் HTTPSங்கிறது 5986. இதுதான் பேசிக்காக இருக்கிற போர்ட். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர்ஷெல் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது பேர் கேட்டிங்கன்னா PSWA சொல்லுவாங்க, விண்டோ பவர்ஷெல் வெப் ஆக்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை, அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணுங்கள். அதாவது கம்ப்யூட்டர் குரூப்பில் போய்ட்டு யாராருக்கு என்னென்ன பர்மிஷன் மட்டும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசி மட்டும் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். அண்டு இப்போ WMICயில் வந்து நான் என்ன பண்ணுறேன், WMICயில் நான் WMIC கூட தேவையில்ல, டேரெக்டாக இப்படி கூட கால் பண்ணலாம். இப்போ டாஸ்க் மேனேஜர் நான் கொடுத்து பார்க்கலாம். இல்லை நான் வந்து கால்குலேட்டர் இது வந்து அதிகமாக அட்டாக் சர்ஃபேஸ் ரெடியூஸ் மோடு ஆஃபில் இருக்கும். பட் ஆனால் அது ஆன்லைன் இந்த பக்கம் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு எப்படி தெரில, மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அட்டாக்கர்ஸ் வந்து பேக் அண்ட் சைடில் வந்து பேக் டோர் வழியாக அவங்க ப்ரெசிஸ்டன்ட் அட்டாக்ஸ் வந்து கனெக்டிவிட்டிஸ்க்காக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா WMI வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. அண்ட் லாக் ஆக்டிவிட்டீஸும் அதுலேருந்து ரெட்ரைவ் பண்ணுற மாதிரி வச்சிங்க, ஏன்னா அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஏன் நான் இன்டர்பிரட்டர் ஹெவன் ஒரு கான்செப்ட் இருக்குது நான் சொன்னேன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த காம்ங்கிறது காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பேசிக்காக, ஓகேவா. இந்த காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், அதாவது இப்போ முன்னாடியெலாம் வந்து DLL இந்த WMI வந்த கான்செப்டே எதுக்காக கேட்டிங்கன்னா, DLLs நிறைய எரர் வருது. DLL வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணணும், DLLக்கு ஒரு கான்செப்ட் டைனமிக் லிங்க்ஸ் லைப்ரரிஸ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுன்னா. ஸோ இது வந்து பண்ணாங்க, நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, இந்த காம்குள்ளாரையும் ஒரு கன்சியூமர் இருப்பாங்க, ஒரு ப்ரொவைடர் இருப்பாங்க. ரெண்டு சைட்லேயும் 2 பேர் இருக்கிற மாதிரி.
இந்த காம்குள்ளார என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த காம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதுக்குள்ளே அந்த ஆக்டிவ்எக்ஸ், டைரக்ட்எக்ஸ், விண்டோ, ரன் டைம், WMI இதுக்குள்ளேயும் இன்ட்ராக்ட் ஆகும் கண்டிப்பாக. அந்த விண்டோஸ் ரன் டைமும் அண்ட் WMI இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆகும். இதுலேயும் காம் சர்வர்ஸ் இருக்கும், காம் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். இதுலேயும் காம் சர்வர்ஸில் வந்து DLL அண்டு ALC ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். காம் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், காம் இன்டர்ஃபேஸஸ்னு இருக்கும். இதுக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிமிலராக இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே சேமானா இருக்கும். அண்டு டிகாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, டிகாம் வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டு இருப்பாங்கன்னா, இந்த கிளைண்ட் அண்டு காம் சர்வர் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் கோடு இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ராக்ஸி இருக்கும், ALPC இருக்கும். இந்த RPC வந்து கனெக்ட் ஆகி காமோட ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆகும். இதுதான் பேசிக்காக இருக்கிற ப்ராசஸ். இதுலேருந்து அவுட் ப்ராசஸ் சர்வர்னு ஒன்று நடக்கும். ஸோ இது வந்து ஒரு அவுட் ப்ராசஸ் ஆஃப் காம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும் காம் சைட்லேருந்து. ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து நியூ ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க நியூ ஆப்ஜெக்டாக. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்டிவேஷன் இன்ஃபோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் போனதுக்கப்புறம்னா அந்த காம் வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் டிகாமோட ஃப்ளோ பேசிக்காக இருக்கிறது. லைக் இதை எப்படி வச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, ஒரு எனிடிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து எனிடிஸ்க் 1 ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு, இது வந்து 2 யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிகைனில் செய்யணும் வந்து இந்த மாதிரினா ஒர்க் ஆகும். ஃபுல்லாக அப்படி ஒர்க் ஆகுங்கள, ஜஸ்ட்டு ஓரலாக. அண்டு இது ஓரியன்டாக நிறைய கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் கூட இருக்குது இந்த காம் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காம் ஓரியன்டாக இருக்கிற அட்டாக்ஸ். இதில் வந்து இப்போ காம்னு எடுத்துக்கிட்டால், காம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். லைக் வந்து அதில் த்ரெட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். லைக் மல்டி த்ரெட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். மிடில் வேராக்கும் கிளைண்ட் சைடு இருக்கும். கிளைண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு கிளைண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து எனிடிஸ்க் மாதிரி ஃபைல் ஷேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இது வந்து சிங்கிள் த்ரெட் அப்பார்ட்மெண்ட். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து கூகுள் மீட்டு மாதிரி என்னால் வியூ மட்டும்தான் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது, ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. இதுதான் பேசிக்காக இருக்கிற சிங்கிள் த்ரெட் அப்பார்ட்மெண்ட். இதில் வந்து லோக்கல் சர்வர் ஆக்டிவேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இது இது பழசு. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியடில் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CIM அண்ட் WMI. CMI பொறுத்த வரைக்கும் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ்க்காக கொண்டு வந்தது, அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இது வந்து மைக்ரோசாஃப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. இது வந்து WSMAN, அதாவது விண்டோஸ் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அந்த சைட்லேருந்து கொண்டு வந்தது. டிகாம் டிஸ்ட்ரிபியூட்டர் காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதில் ரூட் நேம் ஸ்பேஸ் பார்த்துக்கும் CIM2 இது ரெண்டுத்துக்கும் ஓன்னா. பட் இது வந்து பவர்ஷெல் சப்போர்ட்டாகவும், இது ரெண்டுமே பவர்ஷெல் சப்போர்ட்டாகவும். முன்னாடி சொன்ன மாதிரி CIMங்கிறது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அக்ராஸ் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரு காமனாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பேசிக்காக இந்த அட்டாக் யூசேஜ் நம்ம பார்த்திங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுறது, ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்குது, லேட்டர் மூவ்மெண்ட் எடுக்குது, ப்ரிசிஸ்டன்ட் அட்டாக் பண்ணுறது, C2C எல்லாம் எடுக்கிறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த WMICலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இதெல்லாம் ரெக்கான்சன்ஸ்லாம் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். லைக் நெட் யூசர்ஸ் எடுக்க முடியும், நெட் யூசர்ஸ் டொமைன்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி அட்டாக்ஸோட வேரியேஷன்ஸ் நிறையா எடுக்க முடியும். அண்டு ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸில் அட்டாக் பண்ண முடியும் இங்கே. இதுதான் முக்கியமான புள்ளி. ஸோ இதுவும் ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் வைஸாகவும் நம்மளாட்டி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் நிறையா நல்லா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஐடிஎஸ் வைங்க கண்டிப்பாக. ஐடிஎஸ் இன்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அது நீங்கள் நல்லதாக செட் பண்ணணும். அது செட் பண்ணிட்டாவே மேக்ஸிமம் இதோட ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் எப்படி அந்த டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, நான் என்னோடய டூல் நான் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டூல் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அது பார்த்துட்டா உங்களுக்கு இடையில அடிக்கடி கரண்ட்டு இங்கே போகும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதனால் வீடியோ கட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக இன்னொரு உங்களுக்கு சம் டூல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ WMI, அது விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ இந்த டூல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தேடினாவே கிடைக்கும். லைக் இப்போ நான் கனெக்ட் கொடுத்துட்டாவே எனக்கு என்னோடய இது கனெக்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து எனக்கு என்னென்ன உங்களுக்கு இங்கேருந்து போனால் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஓவர்வியூவாக பார்க்கலாம்.
இந்த கிளாஸில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நார்மலாக இங்கே கொடுத்துப்போம், செலக்ட் பண்ணிப்போம். இதில் வந்து நான் ப்ராசஸ்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ ப்ராசஸில் நிறையா ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த ப்ராசஸில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குது, அந்த இன்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காட்டிடும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸு, கொரீஸு அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மொரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அண்டு நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் திருப்பி பண்ணேன்னா எனக்கு வந்துடும். இங்கே அதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கேயே உங்களுக்கு மேக்ஸிமம்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சுதுன்னா புரியும் கண்டிப்பாக. இப்போ நான் ரூட்டில் போயிட்டேன். ரூட்டில் போய்ட்டு Win32 எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், Win32ஓட ப்ராசஸ் இல்லைனா டேரெக்டாக ப்ராசஸை டைப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ராசஸ் பண்ணுறேன். ப்ராசஸ்லாம் நமக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கும். இதெல்லாம் அந்த அதோட ஐடிஸ். ஸோ அந்த இது நான் கொடுக்குறப்ப என்ன ஈக்ஸி ரன் ஆகிட்டுருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் ஃபார்மேட் என்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு இது எப்படி ஒர்க் ஆகும், இது என்னென்ன விஷயம்லாம் பண்ணும், மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸு, கொரீஸு அண்ட் ஸ்கிரிப்ட்ஸு ஆல்சோ. ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே இதுவே கொடுத்துரும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவைஸஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே டிவைஸ் நேம்ஸ் இருக்கும். இன்னும் இங்கே என்னென்ன இது கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இங்கேயே உங்களுக்கு ரெட்ரோ என்னென்ன ரெட்ரோ எல்லாம் பண்ணி கொடுக்குது, என்னென்ன மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு காட்டும். இது ஒன் ஆஃப். அண்டு இப்போ வந்து இன்னொன்று இருக்குது. இது வந்து கோடு WMA கோடு க்ரியேட்டர்னு ஒன்று இருக்கும். இதுவும் ஆன்லைனில் நான் காட்டுறது எல்லாமே ஆன்லைனில் கிடச்சிரும் மேக்ஸிமம். இதுக்கிட்டே போய்ட்டு நீங்கள் கோடு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், இப்போ இதோட கோடு வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கோடு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். லைக் இப்போ என்ன ஃபைல் உங்களுக்கு வந்து விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்ட்லேயே வேணுமா, இல்லை .NETல வேணுமா, C# வேணுமா. இப்போ நான் C# கொடுத்தேன்னா எனக்கு C# கொடுத்துரும். அப்போனா சொல்ல போனால் இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய ஷெல் கோடை வந்து இன்னும் நான் அப்டேட் பண்ணிப்பேன். எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸிஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெத்தட்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு இதுவும் நல்ல இதுனா இன்னொன்று கோடு ஜென்ரேட்டர் இருக்கும். WMA கோடு ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். இதுவும் ஒரு நல்ல டூல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ப்ராசஸ் இல்லை OS ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் கிடைக்கும். இதுலேயும் நமக்கு எல்லாமே கோடு கிடச்சிரும். ஆல்சோ இப்போ நான் இப்போ ரன் கொடுத்தா கூட எனக்கு ரன்னும் ஆகும். இங்கேயும் உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு நீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் ஒரு ஓனாக கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு டூல் மேக் பண்ணியிருக்கேன் டெடிக்கேட்டடாக. இப்போ இது பேர் வந்து ஃப்ராக்மேன் பேர் வச்சுருக்கேன். ஏன் அப்படி பேர் வச்சுருக்கேன்னா இது பண்ணுற வேலை மோசமாக இருக்கும். அண்ட் ஸோ இதில் போயிட்டிங்கன்னா இந்த டூல்ஸில் என்னோடய டூலில் வந்து கஸ்டம் கேட்கும். இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டான லொக்கேஷன் வேணுன்னா டெஸ்க்டாப் இந்த ஒரு 3 இது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் எப்போவுமே போல் கஸ்டம்ஸ் ஃபைல்ஸில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கஸ்டம்ஸில் க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, எந்த பாத் வேணுமோ அதை பார்த்து ஸ்பெசிஃபிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இதான் என்னோடய டூல். இந்த டூல் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெக்கானசன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டூல், அது 100 கமாண்ட்ஸ் வந்து என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது. அதாவது WMA இருக்கட்டும், இல்லைனா CAMA இருக்கட்டும், அதில் இருக்கிறதுலேருந்து என்னால் எல்லா கமாண்ட்ஸும் மனப்பாடம் பண்ண முடியாது. எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஹியூமனோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ என்னோடய நேம் கொடுத்துருக்கேன், என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். 97 கரெக்டான இருக்குது ஃபோன் நம்பர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு என்னோடய சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து 1 கொடுத்துட்டேன்னா என்னோடய சிஸ்டமில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு ரெட்ரைவ் பண்ணி எடுத்துருவோம். லைக் வந்து இதை நான் எதை இன்ஸ்பயர் பண்ணி நான் பண்ண கேட்டிங்கன்னா, NM ஃபார் லினக்ஸ் இருக்கும்ல, அந்த எனிமரேஷன்ஸ்க்கு உள்ள டூலை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுன்னா இப்போ எனக்கு இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 2 கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கமாண்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த டூல் சிங்கிளாக மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் வெர்ஷன் 2ன்னு கொடுத்தோன்னா எனக்கு யூசர் அண்ட் ஒர்க் குரூப்பில் யாராக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அண்டு இன்னொன்று வந்து இப்போ ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் மானிட்டர் பண்ணால் ஜஸ்ட் இங்கே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா WMA தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் அந்த கோடை வந்து பார்த்தாவே தெரியும். நான் இந்த டூல் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் எல்லாருக்குமே. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 600 கமாண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் WMAயும் CAMO மட்டும் நான் வச்சு பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 1 மந்த் எனக்கு மேலே எடுத்துக்கிச்சு இது. அண்டு இப்போ நான்
லைக் வந்து இப்போ நான் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 600 கமாண்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அண்டு இதெல்லாம் ஆன்டி டைரக்டரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை க்ளவுடு டேட்டா க்ளவுடு மெட்டா டேட்டா வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரௌசரோட ஆர்டிஃபேக்ட்ஸ் லைக் டம் ஃபைல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காட்டுறேனே, இந்த மாதிரி ப்ரௌசரோட ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் குக்கியோட அந்த ப்ரௌசரோட குக்கீஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். சரி, இது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நல்லா பண்ணியிருந்தேன். அண்டு நீங்கள் ரிமோட்டை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். லைவ் மோட்ஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட்னால் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிஃபால்ட்டாக நான் பார்த்து எடுத்துகிட்டு நான் என்னோடய பார்த்து கொடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஓன் பார்த்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன்லேருந்து நேம் கொடுக்குன்னா கொடுங்க, இல்லைனா பிளாங்காக விட்டுடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஜேசன் ஃபார்மேட்டை வச்சுருக்கேன். ஜேசன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் இப்போ ஒரு ஏஐ கிட்ட அப்ரோச் பண்ணுறீங்க இல்லையா, யாமல் ஆல்சோ ஜேசன் அண்ட் யாமல் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட ட்ரெயின் பண்ண போகிறீங்க, இல்லை ஏஐ கிட்ட வந்து ஏதாச்சும் கொஷின் கேட்கணும்னா இது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா இதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் ஆனால் பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும். வெயிட், இங்கே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் லைக் வந்து சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எடுக்குது, குரூப் அண்ட் யூசர்ஸ் இருக்குது, சர்வீஸ் அண்ட் டிரைவர்ஸ் அண்ட் ப்ராசஸ் மானிட்டர், நெட்ஒர்க் ஷேர்ஸு, ப்ரிவிலேஜ் எக்ஸ்க்ளூஷன்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 19 ரிலேட்டடாக நான் பண்ணியிருக்கேன். இதுலலாம் இருக்கும். 14 சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. 14 அண்டு 19 இதெல்லாம் நல்லாயிருக்கும். கம்மி கேபினா இது ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ரீஃபிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் எந்த லொக்கேஷன் ஸ்டோர் ஆனிச்சு அகேன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, போன டைம் பாத்தில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, இப்போ தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. டேக் சம் டைம். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இங்கே வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டு கொடுத்துருக்கேன். எதுக்காக கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்டிவைரஸ் என்னென்ன ஆன்டிவைரஸ் இருக்குது, இல்லை ஃபயர்வால் என்னென்ன ரூல் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸல் டேட்டா ஃபார்மேட் வழியோ நீங்கள் பயோஸோட ஃபார்மேட் வழியோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே இதிலே கிடச்சிரும். இப்போ IPv4 ரவுட் டேபிள்ஸ் இப்போ என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுக்குன்னா, இதில் என்னோடய சிஸ்டமில் இவ்வளோ ப்ராசஸ் என்னென்ன ரன் ஆகிட்டுக்கு, அதோட மெமரி எவ்வளோ, இந்த மாதிரி எனக்கு வந்து CSV ஃபைல் ஃபார்மேட்டாக போட்டு கொடுத்துரும். தென் சேம் டைம் நான் போன டைம் PDF நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஏன்னா அது நான் ஏன் வீடியோ இது பண்ணியிருந்தேன் கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு PDF4 ஏன் பண்ணியிருந்தேன்னா சம் இஷ்யூஸ் ஆகிடும். அதனால யூடியூப்பில் சம் கைட்லைன்ஸ் இருக்குது. அதனால நான் அந்த வீடியோ நான் ப்ளர் பண்ணிட்டேன். இதுக்கு ப்ளர் பண்ண ஆப்ஷன் தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டு. ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடச்சிரும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும். அண்டு இதில் வந்து நான் மெட்ரியோட டாட்டி டெக்னிக்ஸ் ஒரு 100 டாட்டி டெக்னிக்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே ப்ரௌசர் ஃபார்மேட்டில் கூட உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி. இப்போ இதுதான் என்னோடய டூல். இதில் வந்து டார்க் டீம் அண்ட் ஒயிட் டீம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாட்டி டெக்னிக்ஸ். இப்போ உங்களுக்கு OS இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய OS இன்ஃபர்மேஷன்ஸ் இது. அந்த மாதிரி யாரோடது வேணுமோ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இப்போ டிஸ்கோடுது, லோக்கல் குரூப்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு என்னோடய சிஸ்டமில், அண்டு இங்கே சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அண்டு
ஹோஸ்டர்ஸ், ஆன்டிவைரஸ், ஃபயர்வால்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு ரிஸ்க் ரேட் கூட உங்களுக்கு அலோகேஷன் பண்ணிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணால் கொடுக்கும். கிரிட்டிக்கல், ஹை, லோ, மீடியம்லாம் இங்கே செர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஐபி வந்து நான் ஐபி கொடுக்குறேன். அப்படி கேட்டகரிஸ் வைஸாகவும் நீங்கள் செர்ச் பண்ணிக்கலாம். ஆல்சோ 192 ஐபி அட்ரஸ் நான் ரேஞ்ச் கொடுத்தா கூட, இப்போ ரேஞ்ச் கொடுத்தேன்னா எனக்கு ஐபி கூட எனக்கு டக்குன்னு நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வரும். செர்ச் கூட நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்காக நான் புதுசாக க்ரியேட் பண்ணது. ஸோ இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ராக்மேன்ட்டு நான் டூல்னு போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னோடய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். என்னாச்சு, லாஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தேனே. ஓகே, நெட்ஒர்க் ஆஃப் ஆகிடுச்சா? சரி, ஓகே, லைக் பார்த்துங்க ஜஸ்ட்டு. ஓகே, இதில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே நான் என்னென்ன பிபிடிலாம் ரிசர்ச் பண்ணியிருப்பேன். அதோட பிபிடிஸ்லாம் இங்கே இருக்கும். அண்டு இதுக்கப்புறம் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் யாரும் கேட்கல. சரி, ஓகே, நம்மளே கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன். அண்டு இது வந்து என்னோடய பிடிஎஃப், அப்புறம் இது வந்து என்னோடய ரெக்கார்ட்ஸ், பர்சனல் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். சரி, இது ஒன்றா ட்ரை பண்ணால் நமக்கு ரொம்ப நாளாக ஆகிடுமே அப்படின்ட்டுனா நான் கம்பைன் பண்ணி ஒரு 600 இதையும் ஒரே போட்டேன். அப்புறம் என்னோடய ஷெல், அப்புறம் இந்த கிளாஸில் நான் எடுத்த எல்லா கமெண்ட்ஸும் இதிலே இருக்கும். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டூல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஐ ஹோப். ஓகே, தேங்க்யூ கைஸ்.